வணக்கம். வணக்கம் ஐயா. அ மணி 8 அங்கே காலை எத்தன மணி நேரம் காலையில? 10:30. ஐயோ! இன்னைக்கு இன்னைக்கு சனிக்கிழமை எனக்கு கண்ணு விடுமுறை. அதனால தான் வந்துட்டீங்களா? சரி, அ சரி, சரி. ஆமாம். 4:30 மணிக்கு கூப்பிட்டுருந்தேன். இன்னொருத்தர் வந்திருந்தாரு. இப்போ ஐயா பார்த்தேன் நானு. எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஆமாமாமா. அது ரொம்ப நேரம் பேசினோம். இந்த ம். ஈரநீர துறந்தாவே மரணம் நிச்சயம் அப்படிங்கிறது தான் விஷயமே. இந்த ம். பரிணாமத்தில பண்ற பரிணாமம் தான் இந்த வேலை செய்கிறது. இந்த பரிணாமத்தை ம். பற்றி பேசுகின்றவர்கள் அடுத்த நிலை என்னான்னு எந்த விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணல. டார்வின் தான் வந்தாரு. அதுக்கப்புறம் அவன் இந்தியாவையும் திரும்பி பார்க்கல. அது பெரிய சாபக்கேடு. இந்தியாவ ஆராய்ச்சி பண்ணாம போயிட்டாங்க. அந்த இந்தியாவ ஆராய்ச்சி பண்ணும்பொழுது, அவன் ஏதோ நெனச்சுக்கிட்டாங்க. இங்க இருக்கிற அறிவாளிகளுக்கும் புரியல. ம். சித்தர்கள் தான் அவர்கள்ன்னு தெரிஞ்சுக்கல. சித்தர்கள் தான் அவர்கள்ன்னு தெரிஞ்சுக்கல. பெரிய சாபக்கேடு. தமிழ்நாட்டிலேயே அ தமிழ்நாட்டிலேயே சித்தர்களை பற்றி பெரிசாலாம் யாரும் ஒண்ணும் தெரியாது யாருக்குமே. அங்குன்றும், இங்குன்றும் தெரியுமே தவிர, அவங்க எப்படி வாழ்றாங்கன்னு அதாவது சராசரி குடும்ப பொருள்கள முடிச்சுக்கிட்டு, தன் உடம்பை சுத்தம் செய்வதற்காக போயிருக்காங்க. சுத்தம் செய்துட்டு, அவங்க இயற்கையோட கலந்துருவாங்க. எல்லாத்துக்கும் மருத்துவம் பார்ப்பாங்க. சித்தர்கிட்ட தான் வைத்தியம் பார்ப்பாங்க. அவங்க மனதுக்கு தான் வைத்தியம் பண்ணுவாங்க. மனதுக்கும், குடலுக்கும் வைத்தியம் பார்ப்பாங்க. மனம், அப்புறம் குடல சுத்தம் பண்றது. தண்ணீர், பச்சிலை கீரைகள். இத வச்சு தான் சுத்தம் பண்ணிருக்காங்க. இது எல்லா ம். அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எல்லா நாடுகளும் இருந்திருக்கு. பச்சிலை வைத்தியம். ஆனால் அது எத நோக்கி போகுதுங்கன்னா, அது விருப்பத்தில் மரணத்தை நோக்கி அது போகுது. இது யாருக்கும் புரியல. விருப்பத்தில் மரணம்ங்கிறது இயற்கையில இருக்கிற ஒரு விஷயமே. இப்ப நோபுல சாகிறது இயற்கையில இருக்கு. நோபுல சாகிறதுங்கிறது இயற்கையில கிடையாது. நோபுல சாகிறது இயற்கையில கிடையாது. அந்த பழக்கவழக்கத்தினால் நோய்வாய்ப்பட்டு சாகிறது தான். ஆனால் இயற்கையில சாவுங்கிறது சமாதின்னு இவங்களுக்கு தெரியாதனால தான் இந்த சாபக்கேடு வந்து. இவங்களுக்கு இது தெரியல வெள்ளைக்காரங்களுக்கு இது தெரியல. அந்த முண்டங்களும் தப்பு தப்பா பண்ணிட்டாங்க. அதனால தான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் நோய்க்கு மருந்து இல்லைன்ட்டாங்க. இயற்கை என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, பசியிலேயே அவன் கை வைக்குது. ஏன்னா இவன் மேல்நிலைக்கு போறவன் பசிய நிறுத்தியாகணும். அது ஒண்ணுமே இல்ல. ஒட்டுக்குடல அறுத்து எடுக்கிற மாரி, இரைப்பையில பிரச்சனை வந்தா கூட இன்னைக்கும் அறுத்து எடுத்துர்றாங்க. இன்னைக்கும் இரைப்பையில பிரச்சனை வந்தா அறுத்து எடுத்துருவாங்க. அப்ப உள்ள இருக்கிற எந்த உறுப்புகளையும் எடுத்தாலும் மனிதன் சாகுறது இல்ல. அதான் ஆச்சரியமா இருக்கு. அப்ப இரைப்பையே முழுமை சில புற்றுநோய் வரும். சில பேத்துக்கு இந்த அல்சர் வரும். எவ்வளவோ நோயெல்லாம் வரும். அப்ப உணவு பாதை பூரா அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டே இருப்பாங்க. அப்ப உணவு பாதை எடுத்தா ஏன் சாகுறது இல்ல? யாரும் இந்த அதானே. கேள்வி கேட்கறது. உணவு பாதியில வெட்டி எடுத்துருவாங்க. அப்ப இயற்கையில இது என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த உறுப்புகளை வெட்டி எடுத்தாலும் மனிதன் சாகறது இல்ல. அதான் ஆச்சரியமா இருக்கு. ஏன் இறந்துற வேண்டியது தானே! ஒருத்தன் இறக்கறது இல்ல. அப்படின்னா, எந்த சூழலையும் சமாளித்து வாழ்ற அளவுக்கு இயற்கை நம்மை படைத்திருக்கிறது. அதனால தான் நம்ம பெருங்குடல சுத்தம் பண்றது தான் பெரிய வெங்கடேஷோட கண்டுபிடிப்பு பிரம்மாண்டமான கண்டுபிடிப்பு. இன்னைக்கு பெருங்குடல கழிவுகள் வச்சிருக்க உலகத்து நாடு அத்தன பேருமே பெருங்குடல கழிவு வச்சிருப்பாங்க. நம்மட்ட ஒண்ணு தான் இந்த பெருங்குடல் கழிவு. நேத்து கூட அவரு சொன்னாரு, "எனக்கு இப்ப தான் பெருங்குடல் கழிவே நீங்கிருக்கு." ஒரு தமிழருக்கு ஒரு தமிழரா இருக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆகுதுன்னா, இங்கிலீஷ்காரருக்கு எங்க ஒரு தமிழரா இருக்கிறவருக்கு இவ்வளவு நாளா செய்யற நம்ம யாரு நடந்துக்கிறாங்க? ஒரு தமிழரா இருந்து நேர்ல சொல்லி அவருக்கு புரியுது. இப்பதான் அவரே சொல்றாரு, "எனக்கு 25 நாட்களுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்பதான் 25 நாள் இந்த சுகமா இருக்குதுங்கிறாரு." இப்பதான் சொல்றாரு. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 வாரமா வரல. இன்னைக்கு தான் சொல்றாரு 25 நாளா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைன்னாரு. என்னன்னு கேட்டா, இந்த மாரி இப்பதான் எனக்கு இந்த மனப்பிரச்சனை நீங்கி இப்பதான் எனக்கு சுகமா இருக்குதுன்னாரு. இது எப்ப சொல்றாரு? 25 நாள் அனுபவிச்சுட்டு சொல்றாரு. நல்ல வேளை அனுபவிச்சுட்டாவது சொல்றாரு. எனக்கு இப்ப 25 நாள் நல்லா இருக்குதுங்கிறாரு. அப்ப இத்தன வருஷமா மனசுக்குள்ள இருந்து இவ்வளோ போராடி எத்தனையோ போய் வைத்தியம் பண்ணியிருக்காரு. எங்கெங்கேயோ போய் இருக்கு வைத்தியம். எங்கிட்ட படிச்சுக்கிட்ட என்கிட்ட 1 மணி நேரம் படிச்சவன்லாம் நெறைய இருக்கான். என்கிட்ட 1 மணி நேரம் படிச்சுட்டு அப்புறம் காதுல கேட்டு போனவன் நெறைய இருக்கானுங்க. அவங்ககிட்டலாம் வைத்தியத்துக்கு போயிருக்காங்க. மானங்கெட்டு மானங்க வருஷக்கணக்கா பேசியே புரிய மாட்டேங்குது. 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்துட்டு போனவன், 1 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுத்துட்டு போனவன், அப்புறம் இந்த புத்தகத்த பத்தி பேசாதவன் நெறைய திருடன் இருக்கானுங்க. ஐயய்யய்யய்ய! 25 வருஷத்துக்கு எத்தன திருடர்கள் வந்திருக்கான்னு நமக்கே தெரியாது. என்ன பண்றானுங்கன்னு தெரியாது. ஆனா அவனுங்கலாம் தோல்வி அடைஞ்சிருவானுங்க. பாவம். பாவம் பொய் பேசியே வாழ்றது. ம். எத்தன நாளைக்கு பொய் பேசுவீங்க? இயற்கை உணவு பேசிட்டு இருந்து ஏன் இப்ப நாம நெனச்சோம்னா லட்டுன்னு திங்கலாம்.
வாழைப்பழத்துக்கும் போகலாம், இறைச்சிக்கும் போகலாம், முட்டைக்கும் போகலாம். ஆனா அவங்களுக்கு அவங்க போனாங்கன்னா சுத்தப்படுத்த தெரியாது, முடிவு தெரியாது. நம்மட்ட முடிவு தெரியும். முடிவு வந்து சமாதி தான். அது எந்த சந்தேகம் கிடையாது. ஒண்ணு சாவணும் அல்லது சமாதி போகணும். இந்த பேசி பாருங்க ஒரு பயலும் அங்க வரமாட்டான். அதனால தான் அப்புறம் 2வது பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. நீங்க பழத்த வச்சு பசிய அடக்க முடியாது. பழம் திங்க திங்க நீங்க பிச்சை தான் எடுக்கணும். பழம் தின்னு பழகிட்டீங்க பழம் தின்னு பழகிட்டீங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. பசி ஏறிட்டே இருக்கும். பசி ஏறிட்டே இருக்கு. மாட்டிக்கிட்டீங்க அவ்வளவுதான். நீ பழம் உடம்பு லட்சணமா இருக்கும், அழகா இருக்கும், வாடை இல்லாம இருக்கு. ஆனா பசி கண்ட்ரோல் பண்ண முடியும். மென்டல் அவுட் ஆயிரும். பழம் நல்லதுதான். ஆனா என்ன கொண்டு விட்டுரும் தெரியுமா? நானும் பழத்தை சாப்பிட்டு தான் பார்த்திருக்கேன். தாக்கு பிடிக்க முடியாது. ஜீரண நீர் சுரக்க ஆரம்பிச்சிடும். ஜீரண நீர் சுரக்க ஆரம்பிச்சிடும். அது சுரக்க ஆரம்பிச்சிடும். பசி வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் அது பிச்சு பிச்சு உள்ள போட்டே இருக்கு. குரங்கு மாதிரி தின்னுட்டே இருக்க வேண்டியதுதான் அப்புறம். அதுக்கா பிறந்திருக்கிறோம் நாம. திங்கிறது தப்பிக்கிறதுக்கு பிறந்திருக்கிறோம். முன்னெல்லாம் பழம் வாங்கி வச்சிருக்கேன். ஒரு இடமும் வாங்கி வச்சிருக்கேன். அவள் மட்டும் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கிறேன். அவ்வளவுதான். அப்புறம் செத்த சாவடம் போடான்னு முடிவு பண்ணிக்கிறது தான். சாவு வரட்டும்னு. நாம சாவு வரட்டும்னு எதிர் கேட்டது அது ஓடிட்டு இருக்கு. நீ பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்க. பாரதியார் சொன்ன மாதிரி யமனே நீ வா உன்னை காலால் எட்டி உதைப்பேன்னு ஒரு பாட்டு பாடுவார். யமனே நீ வா உன்னை நான் காலால் எட்டி உதைக்கிறேன் அப்படின்பாரு. அதை கண்டு அந்த கடுமையான நேரத்துல கூட யமன் நீ வந்துடுவாயா வந்து பார் உன்னை நான் காலால் எட்டி உதைப்பேன்கிறான். அந்த தைரியம் வேணும். அதுதான் அந்த ரத்தம். அதைத்தான் சொல்றாரு. கூற்றை உதைக்கும் குறி எதுவாமங்கிறாரு. கரெக்டா பாரதியார் ஒரு மாதிரி கால் எட்டி உதைப்பேங்கிறாரு. அதைத்தான் திருமலர் வந்து எட்டி உதைப்பேங்கிறாரு. நீ வா நீ பாத்துக்கிறேங்கிறாரு. ஒண்ணுமே கிடையாது. இந்த ஜீரண நீரை தான் அப்படி சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியல. இந்த ஜீரண நீரைத்தான் அவங்க சொல்றாங்க. புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயிலே நெருப்பட உள்ள நின்னாம அதாவது என்ன அதாவது காற்றை பிடிக்கும் ஏறி இறங்கும் இருகாலும் பூரிக்கும் ஏறி இறங்கும் இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாருக்கு கூற்றை உதைக்கும் கூற்றை எட்டி உதைக்கும் குறிங்கிறார். இங்க அதெல்லாம் நீ பண்ண தேவையில்லை. ஜீரண நீர் நிறுத்தினா எதுவுமே பண்ண தேவையில்லை. எதுவுமே தேவையில்லை. அதாவது பிறவி துன்பமே அத்துப்போச்சு. என்னது பிறவி துன்பமே அத்துப்போச்சு. நீங்க சொர்க்கம் தான். இதுல சொர்க்கமே என்றாலும்ங்கிற மாதிரி தான். நீ என்ன பிரியாணி சாப்பிடு, பாலம் சாப்பிடு, கீரை சாப்பிடு, ஒண்ணும் அடிக்காது. கடைசியில சைலண்ட். அவ்வளவுதான். இளையராஜா ஒரு பேட்டியில் 2 நாளைக்கு கூட ஒரு பேட்டியில் சொல்றாரு, இசையில ஒண்ணுமே இல்ல, சைலண்ட் தான் இசைங்கிறாரு. என்னது டோட்டல் சைலண்ட் அப்படிங்கிறாரு. சைலண்டா. ஆனா வெள்ளைக்காரசிகளும் என்ன வேலை வாங்குறாரு அப்பா. எல்லா வெள்ளைக்காரசியும் இப்ப வெள்ளைக்காரசிகளும் வெள்ளைக்காரசிக்கு இளையராஜாவுக்கு சரண்டர். பார்த்தேன். இப்ப காலையில கூட 2-3 வீடியோ பார்த்தேன். போட்டு புளிஞ்சு எடுக்கிறாரு. அந்த வெள்ளைக்காரசிக்கு தடு மாறுறாள் அப்படியே. அப்புறம்தான் தெரியுது இவனுக்கு தாண்டா அறிவே இருக்குது அப்படின்னு. இந்த ஊதி 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 என்ன சொல்றாருன்னா இசைக்கு மொழியே இல்லைங்கிறாரு. இசைக்காவது மொழியாத எல்லாம் இசை அவ்வளவுதான். அது அந்த இசை இந்த இசை எந்த இசையும் கிடையாது. அது தனிங்கிறாரு. அது சைபரத்தான் அவர் சொல்றாரு. அதாவது இந்த மொழி அடையாளமே இசைக்கு மொழி அடையாளம் இருக்கக்கூடாதுங்கிறாரு. அதான் விஷயமா. அதனால சில நேரத்துல கொஞ்சம் கோபம் நம்ம கோபம் வந்தாலும் கூட இசைக்கு எந்த அடையாளம் இருக்கக்கூடாதுங்கிறாரு. என்னது அடையாளம் இருக்கு. அது ஒரு வகை நியாயமா தான் தெரியுது. இருந்தாலும் ஜீரணிச்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது. ஜீரணிச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து தமிழ் இசை, தமிழ் இயல், தமிழ் நாடகம்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் ஓவர் கம் பண்றாரு. அப்படிலாம் கிடையாதுங்கிறாரு. கர்நாடக இசை, அந்த இசை, தமிழ் இசை, கர்நாடக இசை, மேற்கு இசை அதெல்லாம் இசையே இல்லைங்கிறாரு. இசைங்கிறது இசைதாங்கிறாரு. மேற்கு இசைன்னு ஒன்னாகுதுங்கிறாரு. என்னது ஒரே அடி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே அடி தான். மேற்கு இசையா அது இசைதாங்கிறார். அதுக்கெல்லாம் அப்படி வெஸ்டர்ன் நீ சொல்லிக்க வேண்டியதுதான். அதெல்லாம் இசைதான் அப்படிங்கிறாரு. அப்படி எல்லாத்துக்கும் மரணடி தான். எல்லாத்துக்கும் அந்த மாதிரி தான். அதே மாதிரி இதுவுமே எல்லாத்துக்கும் ஒரே அடிதான். அதுதான் இது பாத்தீங்கன்னா நோயெல்லாம் ஒண்ணு கிடையாது. சுத்தம் அவ்வளவுதான். என்னது குடல் சுத்தம் அவ்வளவுதான். நோயெல்லாம் ஒண்ணு கிடையாது. சுத்தம் அவ்வளவுதான்.
சுத்தம் பண்ணிட்டே போனோம்னா அந்த சுத்தமான உடல் ஏற்படும், அவ்வளவுதான். அப்ப உடல் கோயிலா மாறுது. அதுதான் விஷயமே. அதான் முன்னம் உடம்பை இழுக்கென்றிருந்தேன். முன்னம் உடம்பை இழுக்கென்றிருந்தேன். உடம்பனுக்குள்ளே உருபொருள் கண்டேன். உடம்பனுக்குள்ளே உத்தமன் கோயில் கண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன்னு அந்த பாட்டு எழுதுறாரு. யாரு? பல 1000 ஆண்டுக்கு முன்பாக திருமூலர் எழுதுறாரு. முன்னம் உடம்பை இழுக்கென்றிருந்தேன். இப்ப இன்னைக்கு 100க்கு 100 பேரு அவன் வயித்து வலி வந்தா இவன் கத்துறான். அது வரைக்கும் உடம்பை கேவலப்படுத்திக்கிறானுங்க. கண்டதை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கண்டதை போட்டுக்கிட்டே அது நாய் பேய்க்காவது ஒரு நாய் பேய் இதெல்லாம் இருக்கு இல்லைங்க, அதுக்கு கூட ஒரு ஒழுக்கம் இருக்குது. ஒழுக்கம் கெட்ட ஜென்மம்னா மனிதன் தான். என்னது? பேருதான் மனிதனே தவிர ஒழுக்கமே இல்லாத ஜென்மம் மனித ஜென்மம் தான். வந்து போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது உள்ள அந்த மனசுக்கே இருந்துட்டே இருக்கணும். ரொம்ப கொடுமை. அதைத்தான் அவர் எழுதுறாரு. உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன். இழுக்கென்று நான் அப்ப எல்லாரும் பிறக்கிறப்போ அந்த தூய்மையானவர்கள் கிடையாது. அந்த பழக்க வழக்கத்தின் காரணமா தான் தூய்மை ஆகுறாங்க. அதனாலதான் அப்படி இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் திருத்தினேங்கிறாரு. ஆனா இந்த அதனாலதான் திருவள்ளுவர் வந்து கடுமையா உணவை பத்தி எழுதினாரு. உணவை பத்தி இவங்கள சித்தர்கள் அப்படி சொல்லாலும் கூட திருவள்ளுவர் நேரடியா உணவை பத்தி கடுமை எழுதினார். இழிவறிந்து உண்பான்னு எழுதினார். இழிவறிந்து உண்ணுகன்னு. யாருமே அந்த வார்த்தையை போடவே இல்லை. இவர்தான் வள்ளுவர் போடுவார். இழிவறிந்து உண்பான். நீங்க இப்படி சொல்லி பாருங்க பார்க்கலாம். இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல். இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல். யாரு இழிவை அறிந்து உண்கின்றானோ அவனிடம் இன்பம் நிற்கும். யாரிடம் துன்பம் நிற்கும்? கழிவேறு இறையான் நொறுங்க தின்னுட. அதனாலதான் பாத்தீங்கன்னா யாரு நிறைய திங்கிறானோ அவனுடைய நோய் நிற்குங்கிறாரு. அழகா சொல்லிட்டாரு. அப்ப இழிவறிந்து உண்ணுகன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இழிவறிந்து உண்ணுகனாவே இப்ப இழிவை தருகின்ற பொருளை எப்படி உண்ணு போறீங்க நீங்க? இதுல ஒரு பயங்கரமான சூழ்ச்சியால பதில் வச்சிருக்காரு திருவள்ளுவர். இப்ப இழிவறிந்து உண்ணுகன்னா அது என்ன பொருள்? இழிவறிந்து உண்ணுகன்னு என்ன அர்த்தம்? இழிவுன்னு ஆயிப்போச்சு. அது என்ன போய் அது இருக்குது அதுல? திங்கிறது கேவலம்னு ஆயிப்போச்சு. அதுல என்ன இழிவறிந்து? அவர் அழகா வைக்கிறார், கொடி வைக்கிறாரு. அது இழிவறிந்து உண்கான்கான்னா அப்ப வந்து குற்றம் இல்லாதத சாப்பிட சொல்றாரு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இழிவை அறிந்து உண்ணுன்னு இருக்குமா? அது இழிவை தரப்போகுது. அது இழிவைத்தான் தரப்போகுது. அது அறிந்த உண்ணுன்னு என்ன அர்த்தம்? நீ அங்க போனீங்கன்னா மவன குளிர் உனக்குத்தான் போற, பார்த்து போ. இதுக்கு என்ன அர்த்தம்? அங்க போனீங்கன்னா குழி இருக்குதா மவனே, நீ போனீங்கன்னா குடியில உழுகத்தான் போற, பார்த்து போ. அப்ப என்ன அர்த்தம்? நீ பார்த்து அங்க போவையான்னு அர்த்தம். அங்க பார்த்து போவையா? அங்க போய் தானே கரெக்டா விழுவோம். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா போகாதேன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். அதெல்லாம் நேரடியா சொல்ல முடியாதுட்டார் அவரு. அது அப்படியே பேசணும். அதே தான் அப்படியே பேசணும். பார்த்தீங்களா? செலக்டிவ் ஒரு சாய்ஸ். என்னது என்ன சொன்னார்? சாய்ஸ்ன்னு சொன்னோம். என்னது? நீ நீ சூஸ் பண்ணா சூஸ் பண்ணிக்கோ. அது லீவ் இட் யுவர் சாய்ஸ். அது லீவ் இட் யுவர் சாய்ஸ். லீவ் இட் டு யுவர் சாய்ஸ். அவ்வளவுதான். யுவர் சாய்ஸ். அது மாதிரி தான் வள்ளுவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, பாருப்பா சொல்லிட்டேன், இங்க போனீங்கன்னா படுங்குழி இருக்குது, அதாவது இருக்குது, பார்த்து போ அப்படின்னு என்னது அர்த்தம்? பெரியவங்க சொன்னா இங்க பாரு பயங்கரமான ஒரு குழி இருக்கு, நீ பார்த்து போ அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன அர்த்தம் எடுப்பீங்க நீங்க? பயங்கரமான குழி இருக்குது, கொஞ்சம் பார்த்து போப்பா, இது என்ன அர்த்தம் சொல்லுங்களா பார்க்கலாம். போகாதான்னு அர்த்தம் அந்த பக்கம். அதுதான் சொல்லியிருப்பாங்க. இந்த பாதையில பழுது பார்க்கும் பணி இருந்தால் இந்த இடத்துல பாதாளம் இருக்கிறது, இந்த இடத்துல திருப்பங்கள் இருக்கிறது, கவனமாக செல்லுன்னு சொல்லியிருப்பான். அதுக்கு பார்த்து இன்னொரு இடத்துல போட்டிருப்பான் டேக் டைவர்ஷன், திசை திருப்புகன்னு போட்டிருப்பான். நீ அதை கவனிக்காம போனேன்னா குண்டுங்குள்ள உழுக்க வேண்டியதான். அந்த மறைமுகமா நீ டேக் டைவர்ஷன் வேற இடத்துக்கு மாறி போன அர்த்தம். அதுதான் வள்ளுவர் சொல்லுவாரு, பாரப்பா இழிவா இருக்குது, உணவு இழிவு, நீ பார்த்துக்கோ. இது சாப்பிட்டீங்கன்னா சாவு நிச்சயம் தான், பார்த்து சாப்பிடு. என்னது? இது சாப்பிட்டீங்கன்னா சாவு நிச்சயம் தான். இதை சாப்பிட்டீங்கன்னா சாவு நிச்சயம், கொஞ்சம் பார்த்து சாப்பிடு. என்ன அர்த்தம் அதுக்கு? சாப்பிடாதன்னு அர்த்தம். அது இன்னொரு அர்த்தம் கேட்டீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுன்னு அர்த்தம். இந்த பார்த்து அப்படின்னாவே ஆராய்ச்சி பண்ணுன்னு அர்த்தம். பார்த்து பார்த்து வாங்குறோம் இல்லையா? ஒரு பொருளை வாங்கணும்னா கொஞ்சம் பார்த்து வாங்கு. கண்ணுல பார்த்து வாங்குறது இல்ல, அது வேற.
பார்த்து வாங்கப்பா, கொஞ்சம் நல்லதா பார்த்து வாங்கப்பா. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்களா பார்க்கலாம். விசாரணை செய்து. அதாங்க அர்த்தம். நல்லதா கொஞ்சம் பார்த்து வாங்க, நல்லதா கொஞ்சம் பார்த்து எடு, நல்லதா கொஞ்சம் கொடுன்னா, இப்படியெல்லாம் நீங்க வந்து தமிழ்ல பொருள் இருக்கு. நீங்க அதனால நல்ல வேளை நம்ம தமிழ்ல தமிழ்ல கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு. அவ்வளவுதான். நீ இப்ப நீங்க எங்க போனாலும் எந்த மொழியில ஆரோக்கியம் இருக்குது, எந்த மொழியில ஆரோக்கியம் தருன்னு கேட்டு பாருங்க, யாரும் பதிலே கிடையாது. நீ என்ன வேணாலும் படிச்சுக்கோ, என்ன மொழி வேணாலும் படிச்சுக்கோ, 100 மொழி படிச்சுக்கோ, 1000 மொழி படிச்சுக்கோ. எந்த மொழியில ஆரோக்கியம் இருக்கு, எந்த மொழி சாப்பிட்டு எனக்கு என்னுடைய நோய் தீரும், எந்த மொழியில எனக்கு ஆரோக்கியம் தீரும், எந்த மொழியில பசி தீரும், எந்த மொழியில ஆரோக்கியம் வரும், எந்த மொழியில் உடல் சம்பந்த நோய் தீரும், எந்த மொழியில மனம் சம்பந்த நோய் தீரும், எந்த மொழியில் என்னுடைய சொந்த பிரச்சனை ஆன்மாகிமை எல்லாம் தீரும் சொல்லி பாருங்க, பதிலே இல்லை. தமிழ் மொழியில மட்டும்தான் இருக்குது. இப்ப கண்டுபிடிச்சேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம். இல்லாட்ட நம்மளுக்கு தமிழ் பேர் உலகிட்டு இருக்க வேண்டியதான். பஜனை பாடிட்டு கொண்டாந்து தேவாரம் திருவாசனம் பாடிட்டு பஜனை பாடிட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். ஒன்றும் தெரியும். அங்கே போய் சுண்டல் வாங்கி தின்னுட்டு நாசமாக போக வேண்டியதுதான். அதெல்லாம் இங்கே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், அதனால ரொம்ப விஷயமா இருக்க வேண்டியது. மீண்டும் அந்த ஜீரணநீரை பற்றி அந்த 97ஆம் பக்கம் மீண்டும் எடுங்க. அந்த அசைவ உணவை சாப்பிடுகின்ற பொழுது அது என்ன நேருகிறது, அறிவியல் ரீதியாக நம்ம பேசிட்டு போக வேண்டியது. இது ஒன்றும் பெரிய மறைக்கிறதுல ஒன்றும் இல்லை. நீங்கள் அசைவம் சாப்பிடுகின்ற பொழுது என்ன, ஏற்கனவே வயிற்றுல இந்த ஜீரணநீர் சுரக்கிறது, அது ஒன்று. ஆக இறைச்சி போச்சுன்னா அது சம்பந்தமான அந்த குளோஸ்ட்ரிடியா பாக்டீரியா கொடிய வைரஸ் சுரக்குது. அது சக்தி மிக்க கார்ஜினல் ஜென்ஸா மாற்றுது. அது சக்தி மிக்க ஸ்டாபிலா கோசியா மாற்றுது. இதெல்லாம் நடக்குது. அது ஆனால் ஒன்று, உடம்புல உள்ள என்ன நடக்குது ஒண்ணுமே தெரியாது, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. என்னது அப்படி சொகுசா இன்ப வாழ்க்கை மாதிரி இதை உட்காந்துருக்காரு பாருங்க. அவருக்கு கேள்வி பாருங்க, யாரு ஞானசேகருக்கு என்னெல்லாம் ஜாலியாக சாப்பிட்டு கல்யாணத்தூர்ல போய் ஃபுல்லு கட்டிட்டு அந்த காலத்தில் அப்படித்தான் இருந்திருப்பீங்க. கல்யாணத்துக்கு போறப்பாரு சிரிக்கிறாரு பாருங்க. அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறவருங்க யாருக்குள்ள கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அவருக்கு தெரியா சாப்பாடுலாம் என்னன்னு தெரியாதா? நல்லா சாப்பிட்டு அப்படி நிம்மதியாக போயிட்டே இருந்திருப்பாங்க. அப்புறம் தான் தெரியும் உள்ள அழுகி போய் படாதபாடு பட்டு புற்றுநோய் கன்வெர்ட் ஆகிதான் தெரிஞ்சிருக்கேன். அதெல்லாம் நான் ஏதோ ஒரு பக்கம் போக, இவர் ஒரு பக்கம் வந்த, நான் உடனே அங்கே போய் ஒரு நாள் திருவண்ணாமலையில இறங்கி அந்த கிறுக்கடலை போய் சந்திக்கலான்னு போனேன். அந்த மடத்தில் போய் இந்த மாதிரி எப்படியாவது ஒரு 2 நாள் திருவண்ணாமலையில் போய் அங்கே 2 நாள் தங்கலாம் ஐடியா போட்டேன். போய் எந்த மடத்தில் போனாலும் இடம் இல்லைங்கிறேன். ஐயா இந்த மாதிரிங்க வயல்லாம் 6 மாதத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருக்கணும், 7 மாதம். ஐயோ என்னையா எங்கே போட்டாலும் நானும் இந்த மூட்டையை தூக்கிட்டு நடந்தே சுற்றுறேன். ஒரு 6 கிலோமீட்டர், ஒரு 15 மண்டபத்தில் போய் தேர எல்லாம் எவனோனா தங்கியிருக்கானு. எல்லாம் வடநாட்டுக்காரன் தான், தெலுங்கா கன்னடத்துக்காரன், எங்கேயுமே காணுது. இந்த இடத்துல ஒன்று தான் கொஞ்சம் தமிழ் மூஞ்சி தெரிய தவிர மற்ற எல்லா மடத்துலையும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாட்டுக்காரனும் தங்கியிருக்கான். ஒரு பக்கம் கன்னடத்துல இருந்து வந்து தங்கியிருக்காங்க, ஒருத்தன் தெலுங்கு தங்கியிருக்காங்க. எவனை கேட்டா இல்லைங்கிறான், லேது நீலு ஓஹு அப்படிங்கிறான். இப்படியே சுத்திட்டே இருக்கும்போது கடைசியில் சடிச்சு போய் நீங்க ஆகவே ஆகாதுன்னு பஸ் ஏறிடலான்னு முடிவு பண்றப்ப ஒரு போன் அடிச்சேன். ஐயோ என்னையா யாரையா ஞானசேகரன், என்னையா என்னையா பண்ணிட்டு இருக்க? என்ன ஐயா சாமி இந்த மாதிரி உங்களை பார்க்கலான்னு இருக்கிறேன். எங்க இங்க பக்கத்தாலே இருக்கா? இல்லைங்க சார், நான் 35 கிலோமீட்டர் இருக்கிறேன். போச்சுடா 35 கிலோமீட்டரா? எங்கப்பா எங்க கிராமமா? ரைட்டு அப்படின்னு செய்தி. சரி உனக்கு பார்த்துடான்னு முடிவு பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டே இருந்த. அப்புறம் 1.5 மணி நேரம் கழிச்சு பஸ்ஸை பிடிச்சி அடிச்சு கிராமத்தில் எப்படி முட்டியார் வர்ற. இங்கெல்லாம் எங்கள் ஊரில் பஸ்ஸுன்னு சாதாரண, அது கிராமத்தில் ஓட்டிகிட்டே இருக்கு. சிங்கப்பூர் மாதிரி அப்படியே ஃப்ளைட் மாதிரி இருக்காது எங்கள் ஊர்ல. இல்லை, உங்கள் ஊரில் தான் சிங்கப்பூர் அப்படியே மெட்ரோ ரயில் சாலையும் சரி. எங்கள் ஊரில் பார்த்து உடலுடன் ஓடிட்டு இருக்கு கிராம பஸ்ஸில். எங்கள் ஊர்லேயே இன்னும் இப்போ நான்லாம் நேற்று போய் கிராமத்துக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்களா, எல்லாம் சீட்டெல்லாம் தனித்தனியாக கண்டு கிடக்குது. கடை. ஆனா இந்தியாவிலேயே நல்ல தரமான சாலை தமிழ்நாடு தான். பஸ் எப்படியா இருக்கட்டும், தரமான சாலை இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். அடிச்சுக்கவே முடியாது. அதுலதான் கிங் இவங்க. செல்லுன்னு போகும். ஆனா என்ன பண்றது, எல்லாம் திருடியே லாஸ். எல்லாம் திருடுறத தவிர ஒண்ணும் கிடையாது. திருடுறதா வேலை. ஒரு பஸ் இருந்தா அவ்வளவுதான். அது என்ன பண்றது, வெள்ளைக்காரன் கல்வி முறை நாசமா பண்ணிச்சு. அப்புறம் தான் இவர் வந்தார். அப்புறம் தான் பயந்துட்டே போனேன். எங்க கூட்டிட்டு போறாருன்னு தெரியல. கடைசியில கூட்டிகிட்டே போறாப்புல. கடைசியில போய் காட்டுல இறங்கி வீட்டை பார்த்தேன். அப்படியே சரி சிக்கிட்ட மாட்டு தெரியுது நல்லா அப்படின்னு. கிராமத்துல என்ன பண்றது? அப்புறம் என்ன
இந்த சாப்பாட்டு கண்ட்ரோலா இருக்கிறனால எங்க போனாலும் தப்பிச்சுக்கலாம். அது ஒண்ணுதான் நமக்கு இருக்கிற அந்த கொசு கடிக்குது. அது சாப்பாடு கண்ட்ரோலா இருக்கிறனால எங்கேயும் பிச்சை எடுக்க தேவையில்ல. எந்த ஹோட்டலும் திங்க தேவையில்ல. அப்படி இருக்கிறனால தான் நம்ம தப்பிக்கிறோம். உணவு ட்ராவலிங் கட்டுப்பாடு ஈஸியா என்னங்க? ட்ராவலிங் ஈஸியா போயிட்டு இப்ப எங்களுக்கெல்லாம். ஆமா. இப்ப நான் எங்க போனாலும் இப்ப இப்ப பேருந்துல போறப்ப சில நேரத்துல பேருந்துல நாட்டுல போறப்ப போட்டு முன்னாடி சில நேரத்துல பிடிக்கிறது 12, 12:30 ஆயிரும். அதாவது நான் இந்த போன வருஷம் நடந்த கூத்துல நெறைய கூத்து. கரெக்ட்டா 12:30 மணிக்கு போய் இறங்கிருவேன். 12:30 மணிக்கு யார போய் கூப்பிடுறது? ராத்திரி 12:30 மணிக்கு. யாரையும் கூப்பிட முடியாது. நான் என்ன பண்ணுவேன், நேரா பஸ் ஸ்டாண்ட்லயே சீட்டு விரிச்சு போட்டு அப்படியே ஏதோ ஒரு சேர் கீர் அங்கெல்லாம் இருக்கும். இழுத்து போட்டு அப்படியே ஒரு பெரிய போர்வ வச்சிருப்பேன். சொர்ற மாரி. எடுத்து போட்டு அப்படியே பேசாம படுத்துக்கிட்டேன். கரெக்ட்டா 5:30 மணி ஆகட்டுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். கரெக்ட்டா 5:30 மணி வரைக்கும் ஃபோன் அடிப்பேன். அப்பதான் வந்த பாரு. "ஐயா வந்துட்டீங்களா? இப்பதான்யா வந்தேன்" அப்படிம்பேன் நானு. அவனுக்கு போய் "ஏன் வந்த? ராத்திரி வந்த, படுத்து தூங்குன" இதெல்லாம் சொல்லவே மாட்டேன் நானு. சொன்னா வம்பு. சொல்லவும் கூடாது. என்ன இதெல்லாம் தாக்கு பிடிக்கணும். இந்த மாரி பல நாள் பஸ் ஸ்டாண்ட்ல தூங்கியிருக்கேன். கேட்டு "இப்பதான் வந்தேன்பேன்." ஏன்னா அவனுக்கு அது தேவையில்ல. கரெக்ட்டா போய் பார்த்துட்டு பேசி அப்படித்தான் போனேன் அவர் ஊர்ல. போய் அப்புறம் பார்த்தா, அப்புறம் இப்படி பண்ணி கடைசிக்கு இப்ப வந்து நீங்க 20, 22 கிலோ கரைச்சு வந்திருக்காரு. கரெக்ட்டா இன்னும் அந்த அது இன்னும் அந்த கரைஞ்சு வந்துடுதுன்னா, அது அதுக்கப்புறம் கரையாது. இது ஆச்சரியமா இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, உடம்பு பெருசா இருக்கும், எடை கம்மியா இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அ எடை உடம்பு சிறுசா இருக்கும், எடை கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆச்சரியமா இருக்கும். நீங்க எடை பார்த்தீங்கன்னா பெரிய சில நேரத்தில ஆச்சரியமா இருக்கு. என்னைய பார்த்தீங்கன்னா 80 கிலோ இருக்க பார்த்து எடை போட்டு பார்த்தீங்கன்னா 58 கிலோ தான் இருக்கும். சில பேர் இளைச்ச மாரி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களே நின்னுட்ட எடை மாரி தெரியும். ஆனா இந்த உருவத்த பார்த்துட்டு எடை போட முடியாது. எடை போட்டு பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படியெல்லாம் இருக்கு. ஆச்சரியம். இந்த பஞ்சு பொதி எடை போடுற மாரி தான். நீங்க பஞ்சு பார்த்தா இத்தச்சோடு தான் இருக்கும். பஞ்சு பார்த்தா பெருசா இருக்கும். எடை போட்டு பார்த்தீங்கன்னா 5 கிராம் தான் இருக்கும். அது இத்துணூண்டு கல்லா இருக்கும். அது எடை போட்டு பார்த்தீங்கன்னா 5 கிராம் இருக்கும். அந்த மாரி தான். சில நேரத்துல ஆச்சரியமா இருக்கும். ஆனா, இது சுத்தமாகும் பொழுது நமக்கு தெரியும். ஆனா ஒண்ணு எதுவுமே உணர முடியாது. அங்க ஆச்சரியமா இருக்கு. அதுதான் பெரிய விஷயமே. இப்ப கூட அவரு கேட்டாரு. இந்த "என்னங்க எப்படிங்க புரோட்டீனா கன்வெர்ட் ஆகுது?" ஐயோ! அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. சுத்தமா இல்லைன்னா நீ வந்து ரத்தத்த செக் பண்ணி பார்த்துக்கோ. உன்னோட விந்தணுவ செக் பண்ணி பார்த்துக்கோ. குழந்தையே பெத்துக்கலாம்ன்னு சொல்றேன். 100 வயசுல குழந்தை பெத்துக்கலாம். அப்புறம் இதுக்கு மேல என்னது புரோட்டீன்? ஏன்னா இங்க சுத்தப்படுத்திக்கணும்னு கீரை தான். கீரை இருக்கும்போது கீரை கீரை அதனால தான் இவரு சொல்றாரு, கீரை, காய், கனி 3 சொல்லவே மாட்டாரு. டாக்டர் அர்னால்ட் எக்ரட் வந்து 3 பொருள சொல்லவே மாட்டாரு. உடம்பை கெடுக்கிற 9 பொருள சொல்லிருவாரு. ஏன்னா இதெல்லாம் தொடப்பு கட்டின்னு தெரிஞ்சு போச்சு. எது இந்த கீரை, காய், கனி இது எங்கேயுமே சொல்ல மாட்டாரு. எங்க வரும்ன்னு கேட்டீங்கன்னா, சாலடுல தான் சொல்லுவாரு. நீ வந்து குடலை சுத்தம் பண்ணுகின்ற பொழுது, சாலடுல மட்டும் தான் இந்த கீரை, காய்கறி பத்தி பேசுவார். இந்த சாலடுங்கிறது எதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஓ! சாலடுங்கிறது ஒரு துடப்பக்கட்டைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ! சாலடுங்கிறது ஒரு துடப்பக்கட்டை. அது பேர் மாத்திக்கிறது. கேரட் போட்டுக்கோ. அத போட்டுக்க. இது பீட்ரூட் போட்டுக்க. அறுத்து போட்டுக்க. இதெல்லாம் எலுமிச்சை பழத்த போட்டுக்க. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? வாய் ருசிக்கு குடுத்து துடப்பக்கட்டைக்கு அழகுபடுத்துறது. என்னது? சீவக்கட்டைய சொல்றாங்கல்ல, சீவக்கட்டைக்கு பட்டு குஞ்சம் கட்டுற மாரி. அந்த லட்சணம் அப்புறம் தான் புரிஞ்சுட்டு, ஓ! ரொம்ப நாள் ஆச்சு. ஓ! இது என்னடான்னு கேட்டேன். இதெல்லாம் சீவக்கட்டைன்னு அப்புறம் தான் புரிஞ்சுட்டு, அப்புறம் ஒவ்வொரு வகுப்புலயும் சீவக்கட்டையே பேசுவேன். அதெல்லாம் சீவக்கட்டை தானே போடா அப்படின்னு. அது யார் சொன்னாலும் சீவக்கட்டை தான். அது வள்ளலார் சொன்னாலும் அது சீவக்கட்டை தான். அவரு அதுதான் சொல்றாரு. அவரு கீரைய தான் சொல்றாரு. அப்ப கீரை என்ன பண்ணும்? குடல கழுவுது. குடல கழுவுறதுக்கு என்ன சீவக்கட்டை? நீ வீட்ட கூட்டுனா சீவக்கட்டை, குடல கழுவுனா சீவக்கட்டை. அப்ப 2 ஒண்ணு தானே. ஐயா அதுல என்னங்கய்யா சிறப்பு? கரிசலாங்கண்ணிக்கு என்ன சிறப்பு? அதெல்லாம் ஒரு சிறப்பும் கிடையாது. அது ஒரு தொடப்பக்கட்டை அவ்வளவுதான். அது கரிசலாங்கண்ணிங்கிற பேர்ல சீவக்கட்டை. என்னது? முருங்கைக்கீரை. அதுல நிறைய என்ன சத்து சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அதுல எத்தனையோ சத்து இருக்கு அந்த முருங்கைக்கீரை. அதுவும் முருங்கைக்கீரைங்கிற பேர்ல ஒரு சீவக்கட்டை. அவ்வளவுதான். அது முருங்கைக்கீரை சீவக்கட்டை, இது கரிசலாங்கண்ணி சீவக்கட்டை. நீ முட்டைக்கோசு சாப்பிட்டாலும் அது சீவக்கட்டை. அது முட்டைக்கோசு சீவக்கட்டை. அவ்வளவுதான். அதாவது இந்த கருவியோட வடிவம் மாறுது. இது வேக்யூம் கிளீனர். இது வந்து ப்ரூம் ஸ்டிக் கிளீனர். இது வந்து ஸ்டிக் கிளீனர் பேர் வச்சுக்கிறீங்கல்ல. அவ்வளவுதான். மற்றபடிக்கு வள்ளலார் கூட வள்ளலாருடைய கருத்து என்னன்னா, அவரும் குடலை சுத்தம் பண்றதுக்கு தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆனா புரியல யாருக்கு தான் புரியுது? அவங்கலாம் வந்து ஆகாரத்த கட்டுப்படுத்திடுறாங்க. ஆகாரத்த கட்டுப்படுத்தி பசி தாகத்த கட்டுப்படுத்திடுறாங்க. கட்டுப்படுத்தினதுக்கு அப்புறம் உனக்கு புரியாது. நீ பூரா தின்னுட்டு இருக்கிற ஆளு. திங்காத ஆளு வந்து திங்கிற ஆளுக்கு சொன்னா என்ன சொல்றானே தெரியாது.
புரியவே புரியாது. வள்ளலார் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கிறீங்க? ஒருத்தருக்கும் புரிஞ்சது. நல்ல வேளை அதனாலதான் நாம வந்து அதனாலதான் 2000 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிற புத்தகத்தை எடுத்துக்கிட்டு புரிஞ்சுது. நீங்க கதையா 50 வரி படிச்சிருந்தீங்கன்னா அவ்வளவுதான் புரிஞ்சே போச்சு. நல்ல வேளை திருவள்ளுவர் நறுக்குன்னு அடிச்சங்காட்டி திருச்சி போச்சு. நறுக்குன்னு அடிச்சங்காட்டி தான் புரிஞ்சுது. நீங்க திருமந்திரத்தை படிக்கிறதை விட திருக்குறள் படிச்சா டக்கு டக்குன்னு புரியும். நீ திருமந்த திருவள்ளுவர் சொல்ற மாதிரி யார் சொல்றாங்கன்னு பார்க்கலாம்னா அப்படித்தான் பார்க்கணும். வெங்கடேசன் ரொம்ப தீவிரமா ஆராய்ச்சி பண்ணி கரெக்டா கிராஸ் ஸ்டடி பண்ணி எக்ஸாம் பண்ணி அத ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் ஆய்வறிக்கை மாதிரி சப்மிட் பண்ணிருக்காரு. அதுதான் எனக்கு புரியுது. இன்னைக்கு இது வந்து எந்த நாட்டுக்கு கொடுத்தாலும் மறுக்கவே முடியாது. ஏவனும் மறுக்க முடியாது. இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டா எங்க என்ன போயிரு தெரியும். அதனால ஏதோ ஒரு வெள்ளைக்காரன் பார்த்து என்னடா அறிவியல் மாதிரி தெரியுது, யோக மாதிரியும் தெரியுது, தாரிமனை பத்தி பேசுறேன், திருவள்ளுவர் பத்தி பேசுறேன், வெஸ்டர்ன் பீப்புள் பத்தி பேசுறேன், இவான் பாடு பத்தி பேசுறேன், டாரிமனை பத்தி பேசுறேன், எவனை பார்த்தாலும் பேசிட்டே இருக்கானே என்னதான் இவன் பண்றான் அப்படின்னு யோசிச்சானா தான் புரியும். எங்கேயோ சுத்தி வளைச்சி வர ஒண்ணும் இல்லையா, சுத்தி வளைச்சுல வரல. இறப்பில் இருக்கிற ஜீரண நீரை நிறுத்தி பழகினா தான் தப்பிக்க முடியும்னு சொல்லலாம். அது எவல்யூஷன்ல வரக்கூடிய எரர். ஒட்டுக்குடல் எப்படி நமக்கு தேவையற்றதோ அதே மாதிரி இறப்பில் சுரக்கிற ஜீரண நீரும் தேவையற்றது அல்லது கட்டுப்படுத்தக்கூடியது. அவ்வளவுதான். அது அடங்கி போகுது. அவ்வளவுதான், அடங்கி போகுது. இந்த உடம்பை தப்பு பண்ணிட்டான் அதுதான். ஆனா இது வரைக்கும் யாரும் எந்த உணவு சாப்பிட்டால் ஆரோக்கியம் இது வரைக்கும் யாரும் நோபல் பரிசு வாங்குறதே இல்லை. சொன்னா மாட்டிக்குவாங்க. ஒன்றும் இல்லை. நாளைக்கு இந்த 2025ல கார்போஹைட்ரேட் சாப்பிட்டு புற்றுநோய் தீருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்களா பார்க்கலாம். அத்தனை பேர் எழுந்திரிச்சு கோர்ட்ல கேஸ் போட்டு நாட்டவே நாசம் பண்ணிடுவாங்க. இது வரைக்கும் நீங்க சொல்றதெல்லாம் தப்பான்றுவானுங்க. அதனால மாட்டிக்கிட்டானுங்க. ஒன்றும் பதிலே பேச முடியாது. தப்பு தப்பு தான். நம்ம தான் திருத்தணும். யாரும் அவங்க திருநர் மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த சித்தர் யோகம் ஞானம் அடுத்த நிலை அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க இறைச்சி நம்பி வாழ்றவங்க தப்பிக்கவே முடியாது. இப்ப படிங்க இந்த கார்ஜினோஜென்ஸ். எதையா மாமிஸ் இல்ல 97 97ங்கய்யா. 97. அதுல இது ஒருவர் மாமிசம் உண்ணும் போது என்ன நடக்கிறதா? அதுதான் ரொம்ப திருப்பி திருப்பி படிச்சாதான் கொஞ்சம் இப்பதான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் புரிய ஆரம்பிருக்கு. அது என்ன பாருங்க, உள்ள போனோன்னே ஒரு பொருள் எத்தனை வடிவமா மாறுது பாருங்க, விஸ்வரூபம் எடுக்குது. இப்ப நாம வந்து பரிணாமத்துல புல்லாகி பூடாகி இப்படி மாறி மாறி வரைக்கும் பல கோடி ஆண்டு ஆகுது. பல கோடி ஆண்டு தான் ஆகிதான் மனுஷனை மாறி இருக்கும். ஆனால் ஒரு இறைச்சி உள்ள போனோன்னே வேக வேகமா வெவ்வேறு வடிவத்துக்கு மாறுது. அதை படிங்க. அவர் ஏராளமான பித்த நீரை தன் வயிற்றில் சுரக்க வைக்க வேண்டி உள்ளது. முக்கியமாக டியாக்சிகாலிக் அமிலத்தை. இந்த அமிலம் நமது குடலில் உள்ள குளோஸ்ட்ரிடியா பாக்டீரியாவினால் சக்திமிக்க கார்சினோஜென்ஸ் ஆக மாற்றப்படுகின்றன. உணவும் மாமிசமும் குடலில் தங்கி செரிக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்வதால் அவை உள்ளேயே அழுகி விஷமாக மாறுகின்றன. சால்மோனெல்லோசிஸ் தீர்ப்பதற்கு கடினமான நோயாக மாறி வருகிறது. பிராணிகளுக்கு இதுல மட்டும் எத்தனை சொல்லு வருது பாருங்க. இதுல மட்டும் கவனிச்சு பாருங்க எத்தனை பாக்டீரியா வருதுன்னு பாருங்க. ஒவ்வொன்றும் டக்கு 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 டக்குன்னு மாத்தி விட்டே போகுது. போட்ட உடனே அடுத்த வினாடி அடுத்த உருவம் அடுத்த உருவம் அடுத்த உருவம் மாறிக்க 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 மாறி அவனை கொலை செய்ய அவனை கொலை செய்யுது. ஒரு நாள்லயே இவ்வளவு போட்ட உடனே இத்தனை வேலை நடக்குது. இதுதான் ஆச்சரியம். அது என்ன தெரியுமா, எந்த மருந்தையும் எதிர்க்கிற அந்த சக்தி மிக்க கார்சினோஜென்ஸ், பயங்கரமான இந்த சக்தி மிக்க கார்சினோஜென்ஸ் பேர் போட்டிருக்காரு. அது என்ன சக்தி மிக்க கார்சினோஜென்ஸ், அது கொடிய வைரஸ். அந்த சக்தி மிக்க என்ன தெரியுமா, எந்த மருந்தையும் எதிர்த்து நிற்கிறேன்னு அர்த்தம். அது அதனால கேன்சர் வச்சுட்டு மாட்டிட்டு முடிக்கிறாங்க. கேன்சர் வந்தா அவ்வளவுதானே, 99.99 செத்து தானே போகணும். அதுல அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட்ல பாத்தீங்கன்னா ஏராளமான பித்த நீரை சுரக்க வைக்கிறது அப்படின்னு வேண்டி உள்ளது அப்படின்னா, அப்போ சைவத்தை விட அசைவம் சாப்பிட்டோம்னா இன்னும் அதிகமான பித்த நீரை சுரக்க வைக்க முடியும். ஆமா, சைவத்தை விட அசைவம் கொடூர பித்த நீரை சுரக்க வைக்கிறது. கொடூர விஷ நீர் தான் சொல்லுது. பித்த நீர்னா கொடூர விஷ நீர்னு அர்த்தம். அப்ப இன்னும் அதிகமா சுரக்க, சைவத்தை விட அசைவம் சாப்பிடும் போது இன்னும் அதிகமா தேவைப்படுது அந்த நீர். ஆமா ஆமா,
அதைத்தானே சொல்றோம். அதான் சைவத்தை விட அதான் சைவம் சிறந்தது இவன் சொல்லிட்டு இருக்கிறான். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும். இந்த அசைவம் சாப்பிடுகின்ற பொழுது அந்த கல்லீரல் இறப்பே இல்லை, கல்லீரலானது அதிகமான பித்த நீரை சுரக்க வைக்க வேண்டியது இருக்கிறது. அப்ப கொடூர விஷத்தை சுரக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இறைச்சி போயிட்டாவே அதை கொல்றதுக்கு இது அந்த பவர் பத்துறது இல்லை. அப்ப அது அங்க அது பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டாபிலோகோசி மாறுது, டீஆக்சைலிக் ஆசிட் ரொம்ப பயங்கரமான பித்த நீர். அதை தீர்ப்பது அந்த அமிலத்தை இந்த அமிலத்தை நமது குடலில் உள்ள குளோஸ்ட்ரிடியா பாக்டீரியாவினால் சக்தி மிக்க கார்சினோஜென்ஸ் தான். அந்த கார்சினோஜென்ஸ் ஏன்னா அது ஒரு அப்ப இந்த பாக்டீரியா இது அப்ப அடுத்தடுத்து தன்னுடைய இடத்த மாத்திருவேன். நீ நான் இந்த வேலையை முடிச்சுட்டேன், நீ இவ்வளவு கொடூரமா மாறிக்கோ, நீ அடுத்த கொடூரத்துக்கு போயிரு, அடுத்து எமன் வடிவம் விடு, அடுத்தடுத்து எமன் வடிவத்தை மாத்தி விடுது. எமன் வடிவம் மாத்திட்டே போகுது, கொலை செய்யறதுக்கு ரெடி ஆகுது. பவர் உனக்கு பத்தாது, நீ மாறிட்டியா, நீ ஒண்ணு கொஞ்சம் பவர் ஏத்திக்கோ, நீ மாறிட்டியா, நீ கொஞ்சம் பவர் ஏத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம உடம்புல தேவையில்லாத ஏதோ ஒரு பொருள் யாரோ உள்ள வந்துட்டான், அவனை ஜீரணம் பண்ணோம்னா நம்ம அவனை விட கெட்டவனா மாறணும், அவனை விட நம்ம கெட்டவனா மாறணும். அதுதான் அது அவனை விட கெட்டவனா மாறுற. டே வேஷத்தை மாத்து, பவரை கூட்டு போடுற ஏத்து. அதுதான் அந்த விஷம். அதனாலதான் அவனை போட்டு தள்ளுது. இப்ப அசைவன்றது அப்ப அசைவத்தை ஜீரணம் பண்ணணும் அப்படின்னா அதை விட ஒரு அசைவமா ஒரு வேதிப்பொருளை தயாரிக்க வேண்டியதா ஒரு கட்டாயம் நம்ம பாடிக்கு ஏற்படுது. கட்டாயம் ஏற்படுகிறது. அது எதிர்க்க வேணும், இறைச்சியை எதிர்க்கிறதுக்காக. சரி, இப்ப இறைச்சி எதிர்க்கிறதுக்காக போராடுகின்ற பொழுது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அது உள்ளே தங்கி விடுகிறது. அதான் விஷயமே. அந்த விஷயம் உள்ளே உற்பத்தியாகி உள்ளே தங்கிக்குது. அது போக இந்த மலம் வெளியே அந்த இறைச்சி வெளியே போறது இல்லை, இறைச்சி மடச்சிகளை மாட்டிக்குது. அதாவது கடுமையான சளியும் கடுமையான அமிலமும் உண்டாயிரு. சளியும் அமிலம் வந்துட்டா கொஞ்சம் கூட நகராது, கொஞ்சம் கூட. இப்ப எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, அப்போ இந்த அந்த கார்சினோஜெனசிஸ் அப்போ உருவான பிறகு பாத்தீங்கன்னா அது ஏன் உருவாகுது? இந்த அசைவத்தை ஜீரணம் பண்றதுக்காக அது உருவாகுது. உருவாக்குன அந்த பொருளே பாத்தீங்கன்னா கடைசியில நம்மளுடைய ஹியூமன் பாடிக்கு அது டேஞ்சரா போயிடுது. ஏன் டேஞ்சரா போயிடுது? அது அந்த அசைவத்தை ஜீரணம் பண்றதுக்காக அது மாறிக்குது. ஆனா மாறினது என்ன பண்ணுது? அதுவே நமக்கு எதிராக செயல்பட வச்சிருது. அதுவே நமக்கு எவனாக மாறி விடுகிறது. நல்லது மாதிரி அது அந்த இறைச்சியை சேரிக்கிறதுக்காக போராடுது. கடைசியில அதுவே என்ன பண்றீங்கன்னா நமக்கு எமனாக மாறி விடுகிறது. ரெண்டாவது நம்ம குடல் நீட்டா நம்மளுக்கு 30 அடி இருக்கிறதுனால இது ஏற்கனவே மலச்சிக்கல் உண்டாக்குற உணவு. இது இறைச்சி பூரா ஆசிட்னாவே அவ்வளவுதான், அரிச்சிடும், நின்னுக்கும். ஆசிட்ல சுத்தப்படுத்தவே முடியாது, புண்ணு ஆயிரும். என்னது அப்போ இந்த கார்சினோஜெனசிஸ் தான் நம்ம டிஎன்ஏ உடைய மாறுபாடுக்கும் அதுதான் காரணம். ஆமா. இப்ப மாறுபாடு வள்ளுவர் சொல்வாரு, ஒரு இடத்துல சொல்வாரு, மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்டின்பாரு. மாறுபாடு இல்லாத உண்டி என்ன தெரியுமா இருக்கும்? குற்றத்தை தராத உணவை மறுத்து விடுங்கிறார். அதாவது என்ன சொல்றாருன்னா மாறுபாடு இல்லாத உண்டி அப்படின்பாரு. அப்ப மாறுபாடு இல்லாத உண்டி என்ன தெரியுமா? மாற்றத்தை தருகின்ற உணவை ஏற்றுக்கொள், மாற்றத்தை தராத உணவை தவிர்த்து விடுகிறாரு. நீங்க உதாரணத்துக்கு இப்ப ஒரு நோய் வந்துட்டா அது மாற்றத்தை தருவதற்கு தான் நம்ம மருந்து சாப்பிடுறீங்க, ஆனா மாற்றத்தை தர்றதே கிடையாது. மாற்றத்தை தர வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்க மருந்து சாப்பிடுறீங்க, அந்த மாற்றத்தை தரல. நோயிலிருந்து விடுதலை அடைஞ்ச மாற்றம் தானே. அப்போ இந்த கார்சினோஜெனிசிஸ் எக்ஸ்டர்னலா எந்த ஒரு மெடிசன் கொடுத்து அதை கியூர் பண்ண முடியாது. அது நேச்சர், நேச்சரை அழிக்கவே முடியாது. நேச்சரை கட்டுப்படுத்துறது வேற, அழிக்கிறது வேற. இப்ப அந்த கார்சினோஜெனிசிஸ் உடம்புல இருந்து எப்படி நீக்கிறது? அசைவம் சாப்பிடுறோம், அவ்வளவுதான். அது நீக்கவே முடியாது. அது உடன் பிறந்தவனை கொல்லுவதற்காக உருவாக்கப்பட்டது. தண்ணி குடிச்சாலும் அப்ப அதை நீக்க முடியாது. தண்ணி குடிச்சு விரதம் இருந்தா அவ்வளவுதான். நீங்க வயிற்றை காயப்பட்டு அப்படியே சுருண்டுக்கும். வயிற்றை 6 மணி நேரம் காய போட்டீங்கன்னாவே அது செத்து போய் வாழும். 6 மணி நேரம் தான் அப்படியே சுருக்கிட்டு உள்ள ஓடிடும். அப்போ இப்ப விரதம் இருந்துட்டு அப்ப அசைவம் சாப்பிடுறவங்களுக்கு கதியெல்லாம் என்ன ஆகுறது? அப்போ அவ்வளவுதான், போய் சாக வேண்டியதுதான். நீங்க
நோன்புன்னு இருந்துட்டு நோன்பு நோன்பு ஆரம்பிக்கிறது பிரச்சனை இல்ல. நோன்பு அசைவத்தில் முடிச்சுன்னா இவங்க வந்துங்க நோன்பு சைவத்தை சாப்பிட்டாவே இவ்வளவு பிரச்சனை வருது. அதுதான் சைவத்தை அதுதான் சாப்பிட்டாலே கேக்குறேன் நான். உங்களுக்கு அதுதான் எனக்கு கேள்வி அதிகமா இருக்கு. இப்ப உலர் நோன்பு இருக்காங்களே அப்ப அவங்க எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு துடிக்குது பிணத்தை மனசு. தான் சாப்பிடுறாங்க. அது எந்த சந்தேகமும் கிடையாது. எந்த 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 நூல்லையுமே இறைச்சி சாப்பிடணும்னு சொல்லவே இல்லை. இந்த நோன்புக்கு இறைச்சி சாப்பிடும் நோன்பை திறப்பதும் இறைச்சியில, நோன்பை முடிப்பதும் இறைச்சியில என்று எங்க சட்டமே சொல்லப்படல. நோன்புனா உணவு வேண்டான்னு தான் அர்த்தம். நோன்புனாவே உணவு வேண்டான்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணிருக்கோம்னா காய்கறி வச்சோ அல்லது கனியை வச்சோ ஏதாவது ஒரு முயற்சி காய்கறியோ அவர் எங்கேயுமே சொல்லப்படும். நோன்பினுடைய வரலாறு என்ன சாப்பிடணும் என்ன முடிக்கணுங்கிற ஒண்ணுமே இல்லைங்க. நோன்பு இது அவ்வளவுதான். என்னது எதுல தொடங்கணும் எதுல முடிக்கணும் ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த காலத்துல கிராமத்துல நபிகள் வாழ்ந்த காலத்துல அதிகபட்சமா கனிகள் தான் கிடைச்சிருக்கும். என்னது இவர் கற்பனை தான். யாருக்கு தெரியும்? ஏசுநாதர் என்ன சாப்பிட்டு இருப்பாரு கேட்டீங்கன்னா அவர் பட்டினிலே இருந்திருக்காரு. அவர் என்ன உடல் பெருத்த மாதிரியே காணும். அவரும் அந்த 40 நாள் இதே 40 நாள் இருக்கிறாருங்கய்யா. அதுவும் தான் நம்ம அன்னைக்கு எடுத்து போட்டோம் இல்லையா குரூப்ல நானும் போட்டேன் பாருங்க. 40 நாள் எப்படியே இருக்கு. கடைசியில சித்தர்கள் சொல்றது கரெக்ட். கடைசியில வெங்கடேசன் தான் ஃபைனல். இப்போ சித்தர் எந்த இடத்துல கரெக்டா சொல்லியிருக்காங்கன்னா யாருக்குமே தெரியாது. அது உரைநடை அப்படித்தான் இருக்கு. அதனாலதான் எழுதுறாரு ஏடும் எழுத்தானில் இருந்த காலத்தில் கல்வி செல்வம் செவி செல்வம் இருந்த காரணத்தில் ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக வள்ளுவர் சுருக்கி இருக்க வேண்டும். ஏன் சுருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா பொருட்செலவு அதிகமா இருக்கிறது. ஏடும் எழுத்தம் இருந்த காலத்தில் கல்வி செல்வம் செவி செல்வம் இருக்கிற காரணத்தினால ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக உலகத்திலே முதல் குரல் வெண்பான் உருவாக்குறதே திருவள்ளுவர் தான். மற்ற எவனும் உருவாக்கல. அதுவே இலக்கண விதிகளை மீறி அடிக்கிறார். எதை மீறாரு? இலக்கண விதியை மீறி அடிக்கிறாரு. அடிச்சுங்க அடுத்து கரெக்டா வந்துருச்சு. அவர் தான் குரல் வெண்பாவை எழுதுறாரு. இனி நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது அப்படின்னு எழுதிடுறாரு. அவர் விபச்சாரத்தை கண்டிக்கிறார். விபச்சாரத்தை கடுமையா கண்டிக்கிறார். விபச்சாரம் உலகமே விபச்சாரம் கொடிக்கிட்டு பறக்குது இல்லையா? அது ஒழுக்கம் இல்லாத பண்புன்னு அர்த்தம். என்னது ஒழுக்கம் இல்லாதது. ஒரு நல்ல மகவை தர முடியாது. சமூகத்துக்கு நாகரீகத்தை தர முடியாது. சமூகத்துக்கு ஒழுக்கம் இல்லாத ஆண் ஒழுக்கம் இல்லாத பெண் 2 பேருமே குற்றவாளிகள் தான். என்ன நோக்கம்? ஆனா அவங்களுக்கு நோக்கம் தெரியாது. அது பெரிய சாபக்கேடு. அதனாலதான் விபச்சாரத்தை திறந்து விட்டாங்க எல்லாருமே. எல்லா ஐரோப்பிய நாடுகளும் விபச்சாரம் சர்வசாதாரணங்க. இந்தியாவில் மட்டும்தான் 2 இடத்துல இருக்குது. என்ன அளவு அது நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. ஆனா அவர் எழுதியிருக்காரு கடுமையா. பாலியல் அதாவது அதிக உணவும் பால் உணர்வும் கொடுமை. அதாவது நிறைய உணவு தேர்வு போட்டு இப்ப மேல்நாட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா உணவை கண்டபடி தேர்வு போட்டு பாலியல் அது மருந்து மாத்திரை எல்லாம் கொடூரமா இருக்கும். ரொம்ப கொடூரமா இருக்கு. இதெல்லாம் எல்லாரும் அந்த போதைக்கு அடிமை ஆயிட்டீங்கன்னா அங்க எந்த பேதமும் கிடையாது. என்னது போதைக்கு அடிமை ஒரு தவறு இன்னொரு தவற லூப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு எண்டு கடை கிடையாது. அதாவது ஒண்ணு இன்னொன்னு செய்ய சொல்லி தூண்டும், இன்னொன்னு செய்ய சொல்லி தூண்டும். புதுசா வேற 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 அது ஒரு லூப். அது ஒரு லூப் போயாச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு எண்டு கடை கிடையாது. அது மட்டும் இருக்கு. அதனாலதான் அமெரிக்கால பாத்தீங்கன்னா எல்லாம் ட்ரக் அடிக்ட். அவர் சொல்றாரு அமெரிக்கால டோட்டல் எல்லாம் ட்ரக் தான். ட்ரக் இல்லாம போகவே முடியாது. உலகமே அமெரிக்கா டோட்டலாவே ட்ரக் தான் எல்லாமே. அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்லாம் பயங்கரம். அதெல்லாம் ஆசிய நாடுகளையும் பரவிட்டு இருக்கு. இந்தியாவிலையும் பரவிட்டு இருக்கு. இந்தியாவிலையும் சொல்லவே வேண்டாம். தமிழ்நாட்டில் ட்ரக் இல்லைன்னா வாழ்க்கையே ஓடாது. சாராயம் தான் தமிழ்நாட்டுடைய வியாபாரமே சாராயம் தான். அது ஏன்னா பிறவிலேயே சாராயம். அதாவது இல்லைங்க வள்ளுவர் காலத்துல சாராயம் வந்தாச்சுங்க. வள்ளுவர் காலத்திலேயே மது மாமிசம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? மது பத்தி விபச்சாரம் அந்த காலம் விபச்சாரம் 2000 வருஷத்துக்கு முன்ன வந்தாச்சு. விபச்சாரங்கிறது உடன் பிறந்த நோய் தான். சாராயம் குடித்தலும் கூத்தடிப்பதும். இது எப்படி எங்க போய் பார்க்கலான்னு கேட்டீங்கன்னா நாகரிகம் அடையாத மாந்தன் நாகரிகம் அடைகின்ற மாந்தனா மாறுகின்ற பொழுது ஒரு ஒழுக்கத்துல வர்றான். அதுதான் விஷயமே. அது அறிவியல் நாகரிகம் ஒழுக்கத்தை. இப்ப ஒரு குழந்தையை மேல்நிலைக்கு கொண்டு போகணும்னா
அது அவனுக்கு பிறந்திருந்தா மட்டும்தான் மேல்நிலைக்கு கொண்டு போக முடியும். மேல்நிலைக்கு அதுக்கு என்ன அர்த்தங்க ஐயா? அவனுக்கு பிறந்திருந்தா மட்டும்தானே என்ன சொல்ல வரீங்க? அவனுக்கு பிறந்த குழந்தை தானே என்னோட குழந்தைன்னு சொல்ல முடியும். அவனுக்கு அக்கறை செலுத்த முடியும். மேல்நிலைக்கு கொண்டு போக முடியும். யாருக்கோ பிறந்த குழந்தை நான் ஏன் முயற்சி பண்ணணும்? தமிழும் வள்ளுவர் அது அழகா எழுதுறாரு. மக்கள் பேர்ல எழுதுறாரு இல்லையா? யாரோ பிறந்த குழந்தை போய் நான் எப்படி நான் பண்ண முடியும்? அது வேற. அது வராது அதுல. யாரோ பிறந்த குழந்தை என்ன அது வேற. அந்த குருகுல கேள்வியில் வர்றது அந்த குரு ஏத்துட்டு வர்றாரு. அது தனி. அதுலயே குழப்பக்கூடாது. இங்க குடும்ப பொறுப்புன்னு வரும்போது மக்கள் பேர் எழுதுறாரு. மக்கள் பேருன்னா இந்த 3 எழுதுறாரு. பெருமவற்றில் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கள் பேர் அல்ல பெறுகிறார். அறிவுள்ள குழந்தைகளை அறிவுள்ள குழந்தைகளை பெற வேண்டும். எங்க விபச்சாரத்தில் எங்க அறிவுள்ள குழந்தை வரும்? விபச்சாரத்தில் எங்கேயும் வரப்போகுது? அது ஒரு வகையான பாலியல் தானே. இதுவும் பாலியல் தான். ஆனா இனப்பெருக்கத்தை ஒழுங்கா கொண்டு போய் உலகத்துக்கு நாகரிகத்தை சொல்லித் தரோங்கிறதுக்காக நம்ம பாலியல். இந்த பாலியல் வேற, அது வேற. இது நல்ல குழந்தைகளை பெற்றுத் தர்றத நோக்கம். திருமணம் எதுக்கு பண்றீங்க? இனப்பெருக்கம் செய்வதற்கு தானே. அந்த இனப்பெருக்கம் எப்படி இருக்க வேண்டும்? அதுதான் வள்ளுவர் எழுதியிருக்காரு. இனப்பெருக்கம் செய்ய வேண்டும். இனப்பெருக்கம் அறிவுள்ள சமூகத்தை தர வேண்டும். அது தன்னை காட்டிலும் அறிவுள்ளதாக இருக்க வேண்டும். அப்புறம் சான்றோர்களால் புகழப்படுகின்ற யாரால் சான்றோர்களால் புகழப்படுகின்ற குழந்தைகளை தர வேண்டும் வள்ளுவர் எழுதுறாரு. இந்த மாதிரி யார் எழுதுறாங்க உலகத்துல? யாருமே இல்லை. என் பொண்ணுக்கு இந்த பாடம் நடத்தியாச்சு. என் பொண்ணுக்கு 10 வருஷமா இந்த பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. பெரிய பொண்ணுக்கு நடத்தியாச்சு, சின்ன பொண்ணுக்கு நடத்தியாச்சு. அதனால எந்த காரணத்தை கொண்டும் குழந்தைகள் பெரிசாகிற வரைக்கும் உனக்கு பிறந்த குழந்தை திருமணம் பண்ற வரைக்கும் நீங்கள் பிரியக்கூடாது. அதான் நான் சொன்னேன். இந்த குழந்தைகளுக்கு தான் நீங்க வாழ்றீங்க. உங்க கணவன் மனைவி சண்டையில இருக்கக்கூடாது. குழந்தைகள் சாதாரண விஷயம் அல்ல. அது தெய்வ பிறவி. அது மேல்நிலைக்கு கொண்டு போகணும்னா நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு பிரியக்கூடாது. என்னது? நீங்க குழந்தை நலனுக்காக திருமணம் எதுக்கு பண்ற? திருமணம் எதுக்குங்க பண்றான்? திருமணம் ஏன் பண்றாங்கல்ல? உலகமே திருமணம் பண்றாங்க. திருமணம் வேண்டான்னு யாரும் சொல்ல முடியாது. இந்த மதம் ஏன் திருமணம் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நல்ல இனப்பெருக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆனா வேற நோக்கமெல்லாம் இருக்குதுங்க. காசு, பணம், சாதி, மதம், வெங்காயம், புடலங்காய் அதை வச்சுதானே பண்றாங்க. நாசமா போகுது. எந்த குடும்பம் ஒழுக்கமா இருக்கான்னு பாருங்க. இந்த தத்துவமே தெரியாம போச்சு எல்லாமே. பண்ணா ஒழுங்கா பண்ணணும். கம்முன்னு இருக்கணும். பண்ணா செய்வன திருத்த செய். பண்ணா இந்த தத்துவம் உள்வாங்கி இருக்கணும். ஆணும் பெண்ணு புரிஞ்சிருக்கணும். தமிழ் தாங்க ஒழுங்கு சொல்லுது. தமிழ் தான் திருமணம், தமிழ் தான் காதலவே சொல்லுது. தமிழ் காதல் சொல்லுது. காமத்துப்பால் எழுதியிருக்காரு திருவள்ளுவர். என்ன அழகா எழுதியிருக்காரு. மிகப்பெரிய சைக்காலஜி அதெல்லாம். எவனுமே எழுத முடியாது. பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெருங்க. பெண்ணின் பெருந்தக்க யாவுலங்கிறாரு. நிறைய படிச்சிருக்கணுங்கிறாரு. திருவள்ளுவர் நிறைய திருவள்ளுவர் பெண்களை சொல்லுகின்ற பொழுது நிறைய கற்று அறிந்து தேறி இருக்க வேணுங்கிறார். கற்பனை கற்று தெரியுமா? நல்ல கற்று தேறிய பெண்ணுங்கிறார். கற்று தேறிய பெண்ணுங்கிறார். கற்று தேறிய பெண்ணு. இப்ப என்னுடைய மனைவி கற்று தேறி இருந்தா எனக்கு பெருமை தானே. வள்ளுவர் அப்படிதான் சொல்லுவார். மனைவி எப்படி தெரியுமா இருக்கணும்? மனைவி எப்படி தெரியுமா? மிகப்பெரிய அறிவுள்ள ஜீவியா இருக்கணுங்கிறாரு. திருவள்ளுவர் அப்படிதான் சொல்றாரு. மனைவி அறிவுள்ள ஜீவியா இருந்தால் கணவனுக்கு பெருமை வருங்கிறாரு. அப்படியா இருக்கிறாங்க எல்லாருமே. ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னத்தை படிச்சு எதுவோ படிச்சு எங்கேயும் பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கிற ஆணும் பெண்ணும் பிச்சை. யார்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறாங்க? வெள்ளைக்காரன் பிச்சை எடுக்கிறாங்க. அதுதான் அவமானம். நம்ம சொந்த ஊர்ல பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல. போய் யார்கிட்ட பிச்சை எடுக்கிறாங்க? ஈவு இறக்கமே இல்லாத வெள்ளைக்காரன் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. என்னது? அவன் கண்டிஷனை போட்டு கொண்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறான். கண்டிஷன் கட் பேருக்கு தான் பெரிய நாடு. ஒன்னும் மிச்சமாகாது. ஒண்ணு அதாவது இதுதான் இந்த மொழியில் ஏற்பட்ட பிரச்சனை. ஏதோ ஆங்கிலம் கத்துக்கிட்டா அங்க பெரிய சொகுசா வாழலான்னு ஒண்ணு. ஆங்கிலம் கத்துக்கிட்டா சொகுசா வாழலாமா? அதெல்லாம் ஒண்ணு கற்பனையா நடக்காது. ஆங்கிலம் கத்துக்கிட்டா சொகுசா வாழலாம் யாராவது நினைச்சாங்கன்னா எல்லாத்துக்கும் ஆப்புதான். உனக்கு தொழில் திறமை தெரியணும். ஆங்கிலம் கத்துக்கிறது வேற. உனக்கு டெக்னாலஜி தெரியணும். அறிவை வைத்துக் கொண்டு இன்புட்டை விட அவுட்புட் அதிகமாக கொடுக்கணும். அல்லது இன்புட்டை குறைக்கணும். அதுதான் வெள்ளைக்காரன் விரும்பினா தவிர நீ இங்கிலீஷ் படிக்கிறதுனால விரும்புறது இல்லை. நீ என்ன செய்யற, என்ன இன்புட் கொடுக்குற, என்ன அவுட்புட் கொடுக்குற, என்ன டிசிப்ளின் வச்சிருக்கிற, ப்ரொடக்ஷன் எப்படி கொடுக்க போற, அதுதான் அவன் கேட்பானே தவிர
நீ ஆங்கிலம் படிச்சதுனால ஒரு வெங்காயம் கிடையாது. அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் தப்பா சொல்லி கொடுக்குறானுங்க எல்லாருமே. அங்க போய் அடிமை வேலை தானே பார்த்துட்டு இருக்கு. அங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்க நீங்க? யோசிச்சு பாருங்க. வெளிநாடு போறவங்க எதுக்கு போறாங்க? அங்க என்ன அறிவு வளர்க்க போறீங்களா? அவன் சொல்ற வேலையை செய்யறதுக்கு தாங்க போறீங்க. வெளிநாடு போற மக்கள் எதுக்கு போறீங்க? அவன் சொல்ற வேலையை செஞ்சு போறதுன்னு வர்றீங்க. வேற என்ன செய்ய போறீங்க அங்க? கேவலம் இந்த நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு நத்தி பிழைப்பு ஒரு பிழைப்பான்னு பாரதியார் கேட்டார். இந்த பாவேந்தர் கேட்டார். நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு நத்தி பிழைப்பு ஒரு பிழைப்பா? நத்தி பிழைப்பு ஒரு பிழைப்பான்னு கேட்கிறார். இப்படித்தாங்க போகுது. இப்ப தப்பான கல்வி கொடுத்து தப்பு பண்ணங்காட்டி சமூகமே நாசமாகுதுங்க. சமூகமே தமிழ் படிக்கணும் முட்டாள் மாதிரியும், ஆங்கிலம் படிக்கலாம் அறிவாளி மாதிரி ஒரு தவறான சிந்தனைக்கு போயிட்டாங்க எல்லாருமே. தமிழ் படிக்கிறவங்க தாய்மொழி இந்தியாவில் இருக்கிற எல்லா தாய்மொழியுமே கேவலமாயிருச்சுங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா தாய்மொழியுமே இல்ல இப்ப நம்ம வந்து இந்த கருத்தை முன்வைக்கும் பொழுது என்னடா இவன் புதுசா சொல்றானே அப்படின்ற மாதிரி சிந்தனை புதுசா சொல்றாதுன்னா இவன் என்ன பைத்தியக்கார மாதிரி வளரிட்டு இருக்கான். இப்ப நீங்க சொல்றீங்களே இந்த கருத்தை, அந்த கருத்தை உள்வாங்காத அளவுக்கு சொரணை கட்டாத்தனமா நம்ம மாறி இருக்கோம் அப்படின்றது எனக்கு புரியுது. இப்ப நீங்க கிளாஸ்ல பேச பேச இந்த கருத்தை நான் உள்வாங்குறேன். பட் ஆனா இந்த கருத்தை நான் வெளியே சொல்லும் போது அவங்க என்னவோ நான் சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுறதா அவங்க உணர்றாங்க. ஏன்னா இங்கிலீஷ் தானே இப்ப எல்லா இடத்துல இருக்கு, நீ என்ன புதுசா பேசிட்டு இருக்கன்ற மாதிரி திருப்பி நம்மள கேள்வி கேட்கறாங்க. அப்புறம் நான் அவங்கள சிந்திக்க வைக்கிறதுக்கு அப்ப நம்ம இன்னும் அவங்க கிட்ட 1 hour 2 hour பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாயையே உருவாக்கி வச்சிருக்கு இல்லையா? வெள்ளைக்கார மன்ன சதி, பிரிட்டிஷ்கார மன்ன சதி. இல்லங்கயா, இப்ப பாத்தீங்கன்னா இப்போ வேலை எடுத்துக்கோங்க. இப்போ அரசு சார்ந்த வேலை கிடையாது. அப்ப எந்த வேலையுமே இப்ப நீங்க அன்னைக்கு என்ன சொன்னீங்க, அதாவது படிச்சா அறிவு வரும், ஆனா படிச்சா காசு வருது. காசு ஏன் வருது அப்படிங்க, வேலை செஞ்சாதான் காசு வரணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. படிச்சா அறிவு தான் வளரணும். ஆமா. படிச்சா ஏன் காசு வருது? ஆனா இப்ப சிஸ்டமே அப்படிதானே இருக்கு. ஆமா. இப்ப சிஸ்டமே அப்படிதானே இருக்கு. சோ இப்ப நான் போய் இந்த கருத்தை மத்தவங்க கிட்ட நான் சொன்னேன்னு நினைச்சுக்கோங்களேன், அவங்க என்னை முட்டாள்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி இந்த சமூகம் அப்படி ஒரு மாயை உருவாக்கி வச்சிருச்சு, ஒரு பெரிய ஒரு கட்டு உருவாக்கி வச்சிருச்சு. சோ இந்த கட்டை உடைக்கிறது அப்படின்றது பெரிய இதுக்கு ஒண்ணுமே இல்ல. இதுக்கு ஒரே கேள்வி, நூலகம் இருக்கு. நூலகம் எதுக்கே வச்சிருக்கீங்கன்னா படிக்கிறதுக்கு தான். படிச்சா என்ன வரும்? அறிவு வரும். அது எளிமையா சொல்லாமே. நூலகம் எதுக்கு கட்டி வச்சிருக்கிறீங்க? படிக்கிறதுக்கு தான். படிச்சா என்ன வரும்? அறிவு வரும். படிச்சா அறிவு தானே வரணும், வேற என்ன வரணும்னு கேட்டு பாருங்க, முடிப்பாங்க. அப்படித்தான் இந்த பதில் ரெடியா வச்சுக்கணும். இப்ப எதுக்கு இவ்வளவு லைப்ரரி கட்டி இருக்கிறீங்க? படிக்கிறதுக்கு தான். படிச்சா என்ன வரணும்? அறிவு வரணும். அறிவு தானே வரணும். நீங்க வேற என்ன எதிர்பார்க்கிறீங்க? தப்பு நடந்துச்சுங்க. ஏன் தொட்டனைத்தூர் தப்பு நடந்தாச்சு. தப்பு அதாங்கயா. அந்த தப்பு வந்து 1 நாள் 2 நாள் நடந்தா பரவாயில்ல, இது வருட கணக்கா 1 வருஷம் 2 வருஷம் நடக்கல. இப்ப கடந்த ஒரு 100 வருடங்களாக இந்த தவறு நடந்ததுனால இத சிந்திக்கும் திறனே இல்லாம போயிடுச்சு பாருங்க. இப்ப நீங்க கேள்வி கேக்குறீங்க, நீங்க கேள்வி கேட்டு அடின்னு போட்டு அடிச்ச பிறகு தெரியுது. பட் ஆனா இந்த கருத்தை மத்தவங்க கிட்ட போய் எடுத்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா லாஜிக்கே இல்லாம பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி திரும்பி நம்மள ஒரு ஏளனமா சிரிக்கிற மாதிரி ஒரு நிலை உருவாகுது. அப்ப உருவாகுதுன்னா அப்பதான் எனக்கு புரியுது, ஓஹோ இந்த தப்பு வந்து அப்ப நம்ம 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, இது ஒரு 100 வருஷமா, கடந்த ஒரு 100 வருஷமா பாத்தீங்கன்னா இந்த சிந்திக்கும் திறனையே சிந்திக்காமே விட்டுட்டோம். அதுதான் மதிப்பெண் கல்வி முறை. அதுதான் வெள்ளக்காரன் பண்ண கூட இந்த குமாஸ்தா கல்வி முறை. நீ அங்க கேவலமா இருக்கணுங்கிறதா அவன் கேவலமா இருந்து அடிமைப்பட்டு சின்னாபிடமா போகணும், நீ அடிமையாகவே இருக்க வேணுங்கிற பண்ணக்கூடியதான் இந்த குமாஸ்தா கல்வி முறை. அதனாலதான் தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை பேரும் வெளிநாட்டுக்கு போய் கேவலமா உட்காந்துருக்காங்க. குமாஸ்தாக்கு அவனுக்கு எடுபடி வேலை பண்றதா பண்ணிட்டு இருக்கிறீங்க. வெளிநாட்டுல இருக்கவங்க கிடையாது, உள்நாட்டிலே அதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டிலே இருக்கிற அங்கேயே இருக்கவங்களுக்கும் இதே கதி தானே. நீங்க தமிழ்நாட்டுல இருந்தா என்ன, ஃபாரின்ல இருந்தா என்ன, தமிழ்நாட்டுல இருந்துட்டே ஃபாரினுக்கு தான் ஒர்க் பண்றாங்க எல்லாருமே. ஆமா. பிபிஓஸ் எல்லாம் என்ன ஆகுது, இப்ப நைட்ல 12 ஹவர்ஸ் ஷிஃப்ட், அவங்க எங்க ஒர்க் பண்றாங்க? இது மாதிரி காதுல ஹெட்செட் போட்டுக்கிட்டாங்க, ஃபுல்லா ஃபாரினுக்கு தான் ஒர்க் பண்றாங்க. ஆமா ஆமா ஆமா. இரவும் பகல நைட் ஒர்க் இல்ல, நைட் தான் இல்ல, நைட் ஒர்க் தான். 12 மணி 3 மணி 4 மணி வரைக்கும் வேலை. சோ பேருக்குதான் வந்து தமிழ்நாட்டுல இருக்குமே தவிர, ஆனா யாருமே அங்க ஒர்க் பண்றவங்க அவங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுக்கல. ஒர்க் பண்றதெல்லாம் வெளியே அவுட் சோர்சிங் கொடுத்துட்டு பிபிஎஃப்க்கு கொடுத்துட்டு, இப்ப நீங்க சொல்ல பிறகு நான் இன்னைக்கு சிந்திச்சு பாக்குறேன். நான் வரும்போது எங்க தப்பாச்சு. அப்ப கடந்த ஒரு 100 வருட காலமாகவே நம்மள சிந்திக்க விடாமையே பண்ணி வச்சு அடைச்சு வச்சுட்டாங்க பாருங்களேன். இப்ப நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா, அப்ப அந்த 100 வருஷமா பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாயை திரைக்குள்ள நம்ம இருக்கோம். அதுதான் அந்த காலத்துல சொன்னாங்க,
கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கள்னா, யாருமே தனக்கா இப்ப எல்லாத்துக்கும் திறமை இருக்குதுங்க. திறமை இல்லாத மனிதன் உலகத்துல யாருமே கிடையாது. திறமை இல்லாதவன் உலகத்துல கிடையவே கிடையாது. இப்ப நீங்க சொல்றீங்களா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்னு. இப்போ அந்த 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 சொலவாடையே இல்லாம போயிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா. ஆமா. ஏன்னா அவன் மெயின் சோர்ஸா ஒரே ஒரு வேலை தான் செய்யறான். கைத்தொழில் அப்படின்ற ஒண்ணே வந்து பாத்தீங்கன்னா அங்க செஞ்சு பழகி அதுல இருந்து பொருள் ஈட்டுறதா அப்படின்ற அந்த பிசினஸ் மோட்டிவே இல்ல. ஏன்னா இப்ப உற்பத்தி முறை அடிபட்டே போச்சு. உற்பத்தி முறை அடிபட்டு போச்சு. உற்பத்தி பண்ணு சொல்றான். வள்ளுவர் அதான் சொல்றாரு. உற்பத்தி பண்ணி பழகு. ஆணவம் பேசுறான். ஆணவக்காரர்களுடைய கொட்டத்தை அடக்குவதற்கு ஆணவம் பேசுறான் பாருங்க. ஆணவமா அதிகாரம் பண்றவனுடைய அவனுடைய கொட்டத்தை அடைக்கணும்னா நீ உற்பத்தி செய்து பழகுங்கிறாரு. என்னது? நீ உற்பத்தியை செய்யாம குமாஸ்தா வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. கொடுமை. இது தப்பு நடந்து போச்சு. அதனாலதான் வள்ளுவர் சொல்லுவாரு, படித்தால் அறிவு வர வேணும்பாரு. அது மட்டுமில்ல, படிச்ச அறிவு மட்டுமல்ல, அறிவை பயன்படுத்தி பிரச்சனைக்கு தீர்வு காண சொல்றாரு. என்னது? பிரச்சனைக்கு நீங்க தீர்வே காண மாட்டேங்கிறீங்களே. அது மட்டுமில்ல, அடுத்தவன் துன்பத்தை தன் துயம் இப்ப நான் ஏன் இந்த மாதிரி கத்துறேன்னு கத்துறேன்னா, நான் வந்து இல்லைங்க இதுல எனக்கு என்ன புரியுதுன்னா அந்த உடம்பை வந்து எப்படி சுகவாசியா வச்சுக்கிறதுக்காக தான் இப்போ எல்லா சிஸ்டமே சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஆமா. இன்னும் வேலை செய்யாம இருக்கு. இன்னும் வேலை செய்யாம இப்ப இயந்திரங்கள்லாம் பாத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். தன்னைத்தானே உற்பத்தி செய்து தன்னைத்தானே மேம்படுத்திக்கிற இயந்திரங்கள்லாம் வந்துருச்சு இப்போ நாட்டுல. ஆமா. ப்ரொடக்ஷனே வேண்டாம். அதாவது நம்ம வேலையே செய்ய வேணாம். எந்த அளவுக்கு வேலை செய்யாம இப்போ எதுவும் இல்ல. இப்ப இங்க ரெஸ்டாரண்ட் போனேன்னு நினைச்சுக்கோ நான் சாப்பிட. அந்த சர்வ் பண்றதுக்கு மனுஷன் வர மாட்டாங்க. அத ட்ரே மேல வச்சுட்டு ஒரு பொம்மை அது ஒரு கம்ப்யூட்டர் ரோபோ தான். அதை எடுத்து அது வச்சாச்சுன்னா அது டேபிள் நம்பர் தட்டியாச்சுன்னா அதை எடுத்துட்டு வந்து தட்டுல வைக்குது. பக்கத்துல வைக்குது. ஆனந்த பவன் ரெஸ்டாரண்ட்ல இங்க. ஆனந்த பவன் ரெஸ்டாரண்ட்ல சிங்கப்பூர்ல உணவை பரிமாறுறதுக்கு மனுஷங்க யாரும் கிடையாது. அவன் தோசை ஊத்துறான், எடுத்துறான், ஒரு கப்ல சாம்பார் ஊத்துறான், எடுத்து வைக்கிறான், அந்த தட்டு மேல வச்சுட்டு நம்பர் அனுப்புறான். அது கரெக்டா என் டேபிள் கிட்ட எடுத்து வந்து வைக்குது. நிலைமை மோசமாயிடுச்சு. இப்படிதான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படின்னா அங்கதான் நம்ம அதாவது நம்ம செய்க பொருளை அப்ப திருவள்ளுவர் சொல்றது பூரா செய்க 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 பொருளை செய்க பொருளை என்ன சொல்றாருன்னா செஞ்சு பழகிட்டீங்கன்னா அது எக்கு மாதிரி கோட்டை உருவாக்குங்கிறார். எக்கு மாதிரி கோட்டை உருவாக்கும் அப்படிங்கிறார். செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்குங்கிறார். செருணர் செருக்குன்னு தெரியுமா? உன்னை அதிகாரம் பண்றான் பாரு. அவனுடைய செருக்கு அறுக்கணும்னா செய்க பொருளைங்கிறார். செய்து பார் அப்படிங்கிறார். இந்த அறிவை பயன்படுத்தி கருவிகளை வடிவமை புதுசாக கண்டுபிடிக்கிறாரு. எதுவுமே கண்டுபிடிக்கிறது இல்லை உனக்கு. ஏன்னா கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுக்கு தான் உங்களுக்கு மதிப்பெண் கல்வி கொடுத்தது. எதையும் கண்டுபிடிக்க கூடாது என்பதற்காக தான் எம்டெக் படிச்சுக்கோ, பிடெக் படிச்சுக்கோ, என்ன வேணாலும் படிச்சுக்கோ. ஆனா எதையும் கண்டுபிடிக்க கூடாது. நாங்கள் மட்டும்தான் கண்டுபிடிப்போம். என்னது? இருக்கிற சிஸ்டத்தை இன்னும் சோம்பேறிகள் ஆக்குறதுக்காக தாங்க இப்ப எல்லா சிஸ்டமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்றதுதான் யோசிக்கிறாங்களே தவிர உற்பத்தி செய்யற அந்த திறனையே யோசிக்கவே இல்லை. அது டோட்டலா கிடப்புல போட்டாச்சு. இப்ப இன்னொன்னு பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஆங்கில ஆதிக்கம் பயங்கரமா சரிஞ்சிட்டு கீழே போகும் பாருங்க. அப்படியே ஆங்கிலமே வேண்டாம். ஐரோப்பிய நாடுகள் ஆங்கிலம் பேச முடியாது. தெரியுமா உங்களுக்கு? கொண்டு போடுவானுங்க. ஆங்கிலமே அங்க பேச முடியாது. மேக்சிமம் அங்க வந்து அவங்க தாய்மொழி தான். நீங்க ஜெர்மனில இறங்கிட்டீங்கன்னா எல்லாம் டச் மொழி தான். ஐரோப்பா நாடுகள் பூரா ஒரு 6-7 நாடுகள் தான். அமெரிக்காலே யாருக்கும் பிடிக்காது. பிரிட்டிஷ்காரன் பேசுறது அமெரிக்காருக்கும் பிடிக்காது. அமெரிக்காரன் பிரிட்டிஷ்காரன் பிடிக்காது. அது என்ன சொல்றேன்னா அதனாலதான் இந்த தமிழ் மனிதனை நேசிக்கிறது. அதுதான் இங்க விஷயமே. இந்த பரிணாமம் என்ன சொல்லுங்க? ஏன் நம்ம இதை சொல்றோம்னா உலக மக்கள் அத்தனை பேருமே வானத்தினுடைய குழந்தைகள் தான். மனிதனத்தை நம்ம பார்க்கணும். அதனால உயிர் நான் பேசுறோம். அதனால இங்க பேசுறோம். இருக்கட்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதை நம்ம நிரூபிக்காத வரைக்கும் உலகத்திலேயே மலிவானது ஆரோக்கியம் தான். இப்போ நம்ம முன்னாடியே தெரியுது இல்லையா? உலகத்திலே மலிவானது ஆரோக்கியம் தான். இந்த உடல் எடையும் தப்பா போட்டானுங்க. உடல் எடையும் தப்பா போட்டு உணவையும் தப்பா போட்டு அவ புலன்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டு பகுத்தறிவும் பயன்படுத்தாம புலன்களையும் தாண்டல, பகுத்தறிவும் தாண்டல. எல்லாம் என்ன பண்றது நீங்க? அந்த திங்கறதுக்காகவே பல நாடுகளுக்கு போய் மசாலா பொருள் வாங்குறதுக்கு தான் இந்தியாவுக்கே வந்தான். எது வாங்குறதுக்கு வந்தாங்கிறீங்க? மசாலா பொருள் வாங்குறதுக்கு வந்தான்.
அவன் நாட்டுல போய். அவன் நாட்டுல மசாலா பவுடர் கிடையாது. இங்க வாங்குறதுக்கு தானே வந்தாங்க. இன்னைக்கும் பாருங்க, நீங்க கேரளா போய் பாருங்க, வெளிநாட்டுக்காரங்க போய் உட்கார்ந்துருக்கானுங்க. எதுக்குன்னா, அந்த மிளகு, மிளகு அப்படி என்னமோ இருக்கு இல்லையா? அத வாங்குறதுக்கு தான் பட்டை, கிராம்பு, இதுதான் பயங்கர வியாபாரம் அங்க சென்னை இதுல. நான் பார்த்தேன் நானு. என்னடா இப்படி பண்றான்னா, இந்த பட்டை, கிராம்பு வாங்குறதுக்கு அங்கிருந்து வரானுங்க ஐயா. பட்டை, கிராம்பு வாங்குறதுக்கு கேரளால உட்கார்ந்துருக்கானுங்க. தவம் கிடக்குறானுங்க. ம். இந்த ஸ்பைஸ். என்னடா ஸ்பைஸ்ன்னா, ஒண்ணும் இல்ல ருசிக்காக போடுறது. அது இல்லாம அவனால வாழவே முடியாது. நீங்க ஒண்ணும் இல்ல பட்டை, கிராம்பு மசாலா மட்டும் இல்ல அப்படின்னா, மொத்த அமெரிக்காவும் காலி. பட்டை, கிராம்பு மசாலா மட்டும் இந்தியாவிலிருந்து போகல, அவ்வளவுதான். அவனுக்கு அவ்வளவுதான். அவன் எப்படி திப்பீங்க நீங்க? பச்சைக்கறி எப்படி திப்பீங்க? சைனாக்காரரும் பட்டை, கிராம்பு மசாலா போட்டு தான் தீரணும். இந்தியாக்காரரும் பட்டை, கிராம்பு மசாலா தான் போடணும். எல்லாரும் பட்டை, கிராம்பு மசாலாக்கு அடிமை. என்னது? இப்ப இந்த நீர் மருத்துவத்துல இருக்கவங்க தான் தப்பிச்சாங்க. அப்ப வேற வழி இல்ல. ஆமா, இவங்க தான். ஏன் கேக்குறீங்க? ஒருத்தர் எல்லாம் இப்படி எல்லாம் வெங்கடேசன் பேசிக்கவே மாட்டாரு. அவர் இல்ல இப்ப நம்ம பிரியாணி பேச வேண்டிய அந்த கடைசி தருணத்துல நிக்கிறோம்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு ஃபைனல். பேச்சுகள் தேவைப்படுது. நல்லவேளை ஏஐ வேற வந்துருச்சு. இப்பதானே ஏஐ இப்ப தெரியுது. ஏஐல போட்டு விட்டு அவன் நல்ல கேள்வி கேட்கறான். கேள்வி அதாவது கேட்டு அவன் பொருளை வச்சு அவனையும் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப அது மாதிரிதான். அவன் பொருளை வச்சு அடிக்கணும். ஏஐல வச்சு அடிக்கணும். அவன் கரெக்டா நம்ம கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அதுக்கு நீ என்னை உருவாக்குனல, நான் உன்னையே வச்சு அடிக்கிறேன் வேற அப்படின்னு. நீ தானே என்ன உருவாக்குன, நானே உன்னை கேள்வி கேட்டு அடிக்கிறேன் வேற அப்படின்னு. அது கரெக்டா நமக்கு அது மாதிரி திருப்பி வந்துட்டே இருக்கு. இப்படி பண்ணலாம். அப்ப அது மாடல் பண்ணி கொடுக்குது. அது இப்படி எழுது நானே சொல்லி கொடுக்குது. அருமையா கட்டுரை எழுத சொல்லுது. நான் கட்டுரை கேட்டேன்னா இந்த கட்டுரை போதுமா, இன்னும் கொஞ்சம் மண்டையில உடைக்கலாமா, இன்னும் கொஞ்சம் ஏத்தி கொடுக்கலாமா, அது கேக்குது. கரெக்டா நம்ம சொல்லோம்னா இன்னும் கொஞ்சம் காரித்து போவா, இது போதுமா, துப்புனது போதுமா. இவனுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நாம சொல்றதுல இப்ப இன்னும் கொஞ்சம் சில சொற்களை கேக்குது. இன்னும் கொஞ்சம் சொற்களை போடு, இன்னும் டிசைன் பண்ணி தர்றேன், இன்னும் மண்டையில ஏத்து அப்படிங்கிறான். அப்புறம் அது வேற யாருக்கு அனுப்புறான்னு கேட்டா, இந்த நிறுவனத்துக்கு அனுப்புன்னு சொல்லுது. நேச்சுரல் சயின்ஸ்க்கு அனுப்பு, சயின்ஸ் டைரக்டருக்கு அனுப்பு, நேச்சருக்கு அனுப்பு, வேர்ல்டு ஃபேமஸ் இருக்கிற மேகசினுக்கு அனுப்புன்னு அதே சொல்லுது. இவனுக்கெல்லாம் அனுப்பு, நான் கொடுக்குற தரமா இருக்கும் பாரு அப்படிங்குது. அதே மாதிரி தரமா எழுதி கொடுக்குறான். அவன் படிச்சு பார்த்தேன்னு வச்சுக்க மண்டைய. ஆனா என்ன இந்த அவனுக்கு ஒவ்வொரு லெட்டரும் எழுத வரப்போ ரொம்ப லேட் ஆகுது. இப்பதான் ஒரு லெட்டர் எழுதி அந்த ஃபீட் பண்றதுக்கு நமக்கு இப்போ அந்த டைம், அந்த எனர்ஜி நமக்கு தேவைப்படுது. என்னென்ன டாபிக்ஸ்ல எடுத்து என்னென்ன டாபிக்ஸ்ல ஃபீட் பண்ணணும் அப்படின்னு. மேபி இதுல சிந்தனை செய்யற மாதிரி நம்ம மக்களை உருவாக்கிட்டோம் அப்படின்னா நினைச்சுக்கோங்களேன். அப்ப உங்களுக்கு நீங்க தனி நபரா செய்யும் பொழுதும், இப்ப எங்களை மாதிரியான மாணவர்களை உருவாக்கியாச்சு அப்படின்னா, நாங்க எல்லாருமே அந்த பணிகளை செய்ய ஆரம்பிக்கணும். எந்த மாதிரி கேள்வி கேட்டு எந்த மாதிரியான அவுட்புட் வர வச்சு எந்த மாதிரியான ஃபீட் பண்ணணும், கண்டினியூஸா ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி தானே அது. இல்ல அதத்தான் நம்ம என்ன பேசுறது. இப்ப எங்க வந்துட்டோம்னா என்ன பேசுறதுங்கிற ஸ்வீடன்ல இருந்து கவனிக்கிறாரு அவரு. இல்லைங்க, இப்ப நம்ம யூடியூப்ல பேசுறோம் இல்லையா? நான் நேத்து பார்த்தேன். நான் பேசுறது அது ஆட்டோமேட்டிக்காவே தமிழ்ல அண்டர்லைனா வந்துட்டு இருக்கு. ஆமா, அது ஆட்டோமேட்டிக்காவே வருது. அது ஆட்டோமேட்டிக்கா தமிழ்ல போயிரே. நீ மேல லாங்குவேஜை மாத்திக்கலாம், இங்கிலீஷ்ல மாத்திக்கலாம், என்ன லாங்குவேஜ்ல நீங்க மாத்திக்கலாம். அது அப்ப அவனுக்கு சாடுறதெல்லாம் நல்லா தெரியும். போட்டு சாத்திரம் இல்லை எப்படி அவன். ஆனா இங்கிலீஷ்காரனுக்கு புரியுதா? என்ன பண்ணா இங்கிலீஷ்காரனுக்கு புரியாது. ஒன்னும் புரியாது. என்ன சொல்றானே தெரியாது. தமிழ்நாட்டுக்காரனுக்கே புரியாத பொழுது இங்கிலீஷ்காரன். இப்ப நான் தமிழ்ல தான் பேசுறேன். தமிழ்நாட்டுக்காருக்கே புரியாது. மொழி புலமை ஆழம் இதெல்லாம் இருக்குது. மாட்டிக்கிட்டாங்க இதுல. அதுல ஒண்ணுமே தெரியாது. வேற ஏதாவது டைட்டில் வேற மாதிரி இருந்தா தான் நான் தான் கார்டினாஜென்ஸ்ங்கிறேன், அதுங்கிறேன், இதுங்கிறேன், ஃபாஸ்டிங்கிறேன் போடும்பொழுது அந்த விஷயத்துக்கே புரியாது. என்னடா ஃபாஸ்டிங்கிறேன், கார்டினாஜென்ஸ்ங்கிறேன், பிசிக்ஸ்ங்கிறேன், மென்டல் ஃப்ரீனஸ்ங்கிறேன், என்னன்னே அதுக்கு தெரியாது. ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஹியூமன் பாடிஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறான், காம்ப்ளெக்ஸ் என்ஜின்ங்கிறான். அதாவது வரையறுக்கவே முடியாத ஒரு சிக்கலான உடல் அப்படிங்கிறான். என்னது பிசிக்ஸ்லயும் அடக்க முடியாது, கெமிஸ்ட்ரிலையும் அடக்க முடியாது, பயாலஜிலையும் அடக்க முடியாது. பயாலஜி மாதிரி பார்த்தா கெமிஸ்ட்ரிக்கு போகும், கெமிஸ்ட்ரிக்கு மாதிரி கூட பிசிக்ஸ் போயிடும். மூணையும் பார்த்தா மூணு மாதிரியும் தெரியும். அங்கதான் மாட்டிக்கிட்டானுங்க. சரி, மணி என்னாச்சு? 9 போச்சு. எப்படி போனா நேரம் இப்ப வேற போனதே தெரியல. இல்ல எடுத்து வைக்கிற பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டீப்பா போகுது இல்லையா? அதுதான். ஆமா,
பார்த்தா மணி 9 ஆகி போச்சு. நான் என்னமோ டர்ன்னு ஓடிச்சு 9, 8 மணி. நல்லது. அதனால நாளைக்கு அறிவியல் முடிஞ்ச எல்லாரும் நாளைக்கு அறிவியல் கூட்டம் போட்டுறான்னு இருக்கிறேன். காலையில 6 மணிக்கே போடலாமா இல்ல 10 மணிக்கு எதை போடலாமா? நேரம் இல்ல எனக்கு 10 மணி தத்துவ வகுப்பு போட்டுட்டு 10 மணிக்கு போடுங்க. காலையில ஏஞ்ச உடனே அறிவியல்லாம் சுருண்டு போயிடுவோம் நாங்க. சொல்லிடலாம். காலையில வந்து இது மாதிரி இருக்கு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இன்ஜினியரிங். யார் யாருக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கோங்களோ வந்து காலேஜ்ல சேருங்க. ஆமா, அதையும் சொல்லிடுவேன். அது கட்டாயம் கிடையாது. நான் வேணா 10 மணிக்கு ஓபன் பண்றேன். வேணா வாங்க. வெங்கடேசன் என்னென்ன கண்டுபிடிச்சாரு, நான் என்ன பண்ணுனேன், வெங்கடேசன் நான் என்ன பண்ணேங்கிறத பேசிக்கலாம். சரியா? நாளை சந்திப்போம். நன்றி. நன்றிங்க.